So nice to see you all through this wonderful online meeting. Whenever we come to the presence of God, there's always an encounter. அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அவர் நம்மை சந்திக்காமல் அவர் அனுப்புறதே இல்லை. I really pray that there'll be an encounter through this service as well. Wherever you're watching this from, I really do pray that God will touch us. Before we hear the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக, let's just close our eyes for a moment and just submit everything to Him. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, அவர்களை நம்பினவர் அசைக்கப்படுவதே இல்லை. அவரை நம்பினவர் கைவிடப்படுவதே இல்லை. They that trust in the Lord shall renew their strength and mount up with wings like eagles. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப செய்கிற தேவனும் நம்முடைய தேவன். நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. சொல்லுங்க. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். சொல்லுவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன்.
Shaddai ஆராதிப்பேன், Elohim ஆராதிப்பேன், Adonai ஆராதிப்பேன், Shua உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. We will worship you. உம்மைத்தான் எங்கள் ஆதாரமாய் நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் கோட்டை. We worship you, Jesus. Oh, ஆதாரம் நீர்தானையா, எங்கள் ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தான் ஆண்டவரே, ஆதாரம் நீர்தானையா, எங்கள் ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாறும், கவலைகள் தீரும், காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. ஆதாரம் நீர், ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம், ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. எங்கள் ஆதாரம் நீர் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. We trust you, Jesus. In every situation, we trust you, Lord. நேசரேவும் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேன், என்னேசுவேவும் பாதத்தில் அமர்ந்தேனே. என்னேசரேவும் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேனே, என்னேசரேவும் பாதத்தில் அமர்ந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே, வேறொன்றும் வேண்டாம், பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே, வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டுமே சுவே, பாதமே போதுமே சுவே. நீரே
என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே, என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே, என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே, வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே, வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டுமே சுவே பாதமே, போதுமே சுவே நீரே, வேண்டுமே சுவே பாதமே, போதுமே சுவே எனக்கு. ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31 முதல் 34 குறித்து கொள்ளுங்க. Luke chapter 22 verse 31 to 34. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல் 34 குறித்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். I have prayed that your faith will not fail. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நமக்காக ஜெபிக்கிற ஒருவர் இருக்கிறார். If you look at Romans chapter 8 and verse 34, ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக ஒருவர் ஜெபம் பண்றார். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அது ஜெபிக்கிறவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, அப்பா அம்மா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பாஸ்டர் இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்தவரும் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினுடைய வலது பரிசத்திலிருந்து நமக்காக என்ன செய்கிறாரா? ஜெபித்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். பேதுரு ஜெபத்தில் குறைவுள்ளவன் தான். பேதுரு சரீரத்தில் பலவீனம் உள்ளவன், ஆவியில் பலவீனம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருந்தார். அவனுடைய விசுவாசம் வழுவி போகாதபடிக்கு அவனுக்காக ஜெபித்தார். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோன்னா, விசுவாசத்தினால, கிரியைகளினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம்தான் அவருக்கு பிரியமானது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரிடத்தில் ஒருவன் சேர வேண்டுமானால் அவர் இருக்கிறார் என்றும், அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். You come to Christ only by faith, not your works. எத்தனை நற்கிரியைகள் செய்தோம் ஆண்டவர்கிட்ட நம்ம அக்செப்டன்ஸ் வாங்கவே முடியாது. We come to God and we get close to Him only by faith. நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிச்சிட்டார். Jesus has completed everything for us and He is just asking us to believe in Him, in His finished work. அவர் நமக்காக செய்து முடித்த வேலைகளை விசுவாசிக்கும்படி நம்மை அழைக்கிறார். அதனால தான் எபிரேயரில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து. தமிழில் 1ஆம் வசனம், He is the one who starts and finishes our faith. நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குற அவர் தான். ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது நம்முடைய ஃபெய்த்தை ஷேக் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான்.
பல விதங்களில் நம்முடைய விசுவாசத்தை அவன் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா நம்ம விசுவாசம் இருந்தால் தான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். He knows that we can please God only through faith. அதனால் அந்த விசுவாசத்தை என்ன செய்வான்னா எப்படியாவது ஷேக் பண்ணுவான். பலவிதமான டெம்டேஷன்ஸ் மூலமாக, சோர்வுகள் மூலமாக, ஏன் சில பேருக்குள்ள பலவிதமான ஆசைகளை கொண்டு வருவான். பவுல் எழுதும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை பற்றி கொண்டு தங்கள் விசுவாச கப்பலை என்ன பண்ணுறாங்கன்னா சேதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ஷிப்ரெக் ஆஃப் ஃபெய்த் எப்படி வருதுன்னா லவ் ஆஃப் மணி, அதை சில பேர் கொடுப்பான். லவ் ஆஃப் மணி, லவ் ஆஃப் பீப்புள், லவ் ஆஃப் திங்ஸ், லவ் ஆஃப் த வேர்ல்ட், இதெல்லாத்தையும் கொண்டு வந்து எப்படியாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம போயிடணும் அப்படின்னு என்ன பண்ணுவான்னா எவ்வளவோ நமக்குள்ளே பிரயாசம் எடுப்பான். நான் இன்றைக்கி மாலைக்காக உங்களுக்காக நான் இந்த வாரம் முழுவதும் நான் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது the Lord began to reveal to me. இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டத்திலுடைய நிறைய பேருடைய ஃபெய்த் வந்து இன்றைக்கி ரொம்ப ஷேக்கனாக இருக்கலாம். நீ ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், நல்ல ஆண்டவர் மேலே விசுவாசம் நம்பிக்கை உள்ளவனா, நீ நம்பிக்கை உள்ளவளா, நீ வந்து கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உன்னுடைய லைஃப்பை நீ பார்க்கும்போது விசுவாசம் வந்து கொஞ்சம் வலுவுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும். உண்மையாகவே நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன்னா, ஆண்டவர் உண்மையாக நான் தேடணுமா, இதெல்லாம் தேவையா? ஒருவேளை இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு யாராவது வந்திருப்பீங்க, நீங்கள் வரணும்னு விரும்பவே இல்லை, யூ நெவர் வாண்டட் டு கம், பட் somebody pushed you into this. யாரோ ஒருத்தர் உங்களை தள்ளி இங்கே அனுப்பியிருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா அவ்வளோ கட்டாயப்படுத்தி ஒன்று அனுப்பியிருக்கலாம். இங்கே உள்ளே உட்காரும்போது கூட இல்லை, எப்படா அந்த மீட்டிங் முடியும், இதெல்லாம் அப்படி மீட்டிங்கில் உட்காந்தா தான் நம்மலாம் பாஸ் ஆகுமா, மீட்டிங்கில் உட்காந்தா தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டு வீட்டில் தான் வந்திருக்கலாம். இதெல்லாம் நான் செஞ்சால் தான் will God bless me, why should I go here, why should I do this, why should I praise God, why should I worship, இந்த மாதிரி கேட்டுட்டு நீ வந்திருக்கலாம். உன் விசுவாசம் வந்து ஆடி போய் மாதிரி கொஞ்சம் அந்த போல்ட்ஸ் எல்லாம் லூஸ் ஆன மாதிரி you're still driving through but you know you are not stable. ஒரு ஷேக்கி ஃபெய்த்தில் நீ வந்திருக்கலாம், அப்படியே ஒரு ஸ்லிப்பரியான ஃபெய்த்தில் நீ நின்றுட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய விசுவாசம் வழுவி போகாதபடி நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். நீ இந்த மீட்டிங்காக ஜெபம் பண்ணியோ இல்லையோ, நீ இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணியோ இல்லையோ, நீங்கள் உள்ள ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி இயேசு உனக்காக ஜெபம் பண்ணார். ஹிஸ் ப்ரேயர் வாஸ், இந்த மீட்டிங்கில் உன்னுடைய ஃபெய்த் ஸ்ட்ரெங்தன் ஆகணும், நீ இன்னும் அவர் மேலே விசுவாசம் வைக்கணும், இன்னும் அவருக்குள்ளே நீ உறுதியாக இருக்கணும், இன்னும் அவருக்குள்ளே பலப்படணும், எப்படியாவது நீ அவரை கண்டுபிடிச்சிடணும், தடவியாகில நீ அவரை கண்டுபிடிக்கணும், அவர் மேலுள்ள விசுவாசம் உனக்குள்ளே வளரணும், பெருகணும், நீ ஸ்ட்ராங் ஆகணும். அதுவே அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது, அதுவே அவருடைய வேண்டுதலாக இருக்கிறது, அதுவே அவருடைய ஜெபமாக இருக்கிறது. இன்றைக்கு மாலையில் நான் உங்களுக்கு சில கேரக்டர்ஸ் நான் கொண்டு வர போகிறேன். இந்த விசுவாசத்தில் வலுவுனவங்க, அந்த விசுவாசம் ஆடினவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் காட். ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களோ, ஆண்டவர்கிட்ட அறகுறையாக பின்பற்றினவங்களோ, ஆண்டவரோட நெருக்கமாக இல்லாதவங்களாம் கிடையாது. நான் காமிக்க போகிற ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூல் பி ரியலி ஸ்டண்ட். இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து ஃபெய்த்தை பற்றி டீச் பண்ணவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்க, ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி பழகினவங்க. அவங்களுடைய விசுவாசமே என்ன இருக்குன்னு அப்படியே ஷேக் ஆகிருக்கு. சில வேளையில் அவங்களே சில வேளையில் கர்த்தரை நம்புகிறது அப்படியே விட்டு வழி விலகியிருக்காங்க. எனக்கு இந்த வசனங்கள்லாம் கர்த்தரை காண்பிக்கும் போது ஐ செட், லார்ட், நாங்கள்லாம் ஏமாத்துறோம் ஆண்டவரே. I could see myself there in so many places. எத்தனையோ முறை நம்ம மற்றவங்களுக்கு ஃபெய்த்தை பற்றி ப்ரீச் பண்ணாலும் நம்முடைய ஃபெய்த்தே சில தடவை ஆடிடுது. நம்முடைய ஃபெய்த் வந்து அப்படியே சில தடவை இட் கெட்ஸ் இன்டு கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் வருது. ஷுட் ஐ கண்டினியூ டு பிலீவ், நான் எவ்வளோ நாள் இதில் ஹோல்ட் ஆன் பண்ணுறது, எவ்வளோ நாள் இதில் உறுதியாக இருக்கிறது என்று நம்மளையே அசைக்க பண்ணுகிற சில கேள்விகள் நமக்குள்ளே வந்துடும். ஆண்டவர் எனக்கு சில மனிதர்களை இந்த பைபிளில் காமிச்சார். அவங்க தேவன் மேல் வச்சிருந்த ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பத்தில் பெரிய பேச்செல்லாம் பேசினா கூட அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தேவர் டோட்டலி ஷேக்கன். அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே ஆடி போயிடுச்சு. எப்படி ஒரு வேவ் வந்து ஒரு போட்டில் அடித்தா நல்ல ஸ்மூத்தாக செயில் பண்ணுற போட் வந்து அப்படியே ஆடிடுமோ, ஒரு நல்ல செயிலர் வந்து ஒரு ஷிப்பை வந்து அழகாக அவன் செயில் பண்ணிட்டு போனால் கூட when a big wave comes and hits it, he looks like he is helpless. அவனால் எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு வந்துடுறான்ல. இயேசு ஒரு முறை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபிஷர்மென், போட்மென், அவங்களோட தான் படகுல போனார். ஆனால் ஒரு பெரிய அலை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் வந்து அடித்து சூறாவளி அடித்த உடனே அந்த கப்பலுக்குள்ளே எல்லாம் தண்ணீர் வந்த உடனே அவங்கெல்லாம் செத்து போகிறோன்னு நினச்சாங்க. யூனோ தே லிவ்ட் ஆன் த சீ. அவங்க கடல்லே வாழ்ந்தாங்க. கடல் தான் அவங்களுடைய வாழ்க்கை, கடல் தான் அவங்களுடைய ஆதாரம் இல்லை, கடல் தான் அவங்க ஆக்குபேஷன், எல்லாமே கடல் தான். கடலை பார்க்காத புது ஆளுங்க கிடையாது. தேவர் நாட் டூரிஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ். இவங்கெல்லாம் கடல்லே வாழ்ந்து பழகினவங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் செத்தே போயிடுவோம், we will die, literally we will die அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாக போகிறோன்னு சொல்லும்போது இல்லை, ஆண்டவர் எழும்பி ஒருவேளை அவங்களுக்கே விசுவாசம் இல்லாமல்
அந்த காற்றையும் கடலையும் அதற்றுக்கு இயேசு சொன்ன மாதிரியே, ஒய் ஆர் யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், ஏன் அற்ப விசுவாசிகளாக இருக்கிறீங்கன்னு கத்துனாரு, சத்தம் போட்டார். ஆனால் அதுக்காக ஆண்டவர் அமைதியாக இல்லை. ஹி ஸ்டுட் அப் அண்ட் காம் த வேவ்ஸ். அந்த அலைகளையெல்லாம் அமர்த்தி அவர்களை மறுபடியும் ஜீவன் கொடுத்து அக்கறைக்கு போய் சேர்த்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீ சொல்லலாம், ஆனால் என் ஃபெய்த் மட்டும் தான் அப்படி ஆடி போயிருக்கா, நான் மட்டும் தான் அப்படி வீக்காக இருக்கிறேன்னா, நான் மட்டும் தான் அப்படி ஆடி ஆடி கிறிஸ்டியன் லைஃப்பில் ரொம்ப தடுமாறுறேன்னா, எனக்கு தான் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருதா, எனக்கு தான் இந்த மாதிரிலாம் போராட்டம் வருதா? ஐ டெல் யூ, சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீப்புள் இன் த பைபிள் ஹேட் ரியலி டஃப் டைம் கீப்பிங் அப் தியர் ஃபெய்த். அவங்களோட விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு வேதத்தில் உள்ள மிகப்பெரிய பலவான்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நம்முடைய பலவீனத்திலேயே நமக்கு உதவுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார். He prays for us. He wants to help us. He wants to rescue us. He wants to strengthen us. இன்னைக்கு மாலையில் இந்த கூட்டம் முடியும் போது I believe and I pray, நிறைய பேருடைய ஸ்லிப்பரி ஷேக்கி ஃபெய்த், வீக் ஆகி போன ஃபெய்த், ரஸ்டி ஆகி போன ஃபெய்த் எல்லாம் ஆண்டவர் ரிவைவ் பண்ணி உன்னை மேலே கொண்டு வர நான் ஜெபிக்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. 3 பேரை நான் கொண்டு வருவேன். நம்பர் 1, முதலாவது, இந்த ஃபெய்த் ஷேக்கனாக டெஸ்ட் பண்ண முதல் மனுஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோபு. பாருங்கள், இயேசு சொன்னார், பிசாசானவன் உன்னை சுளகினால் புடைப்பதற்கு அவன் என்ன பண்ணா, உத்தரவு கேட்டுக்கொண்டான். புடைக்கிறது அப்படின்னு, இந்த வீட்டை புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டான் அப்படின்னு. பிசாசு அப்படி தான் நம்முடைய ஃபெய்த்தை அப்படி தான் புடைப்பானான், சும்மா விட மாட்டான். ஒழுங்காக நம்ம கிரெயினாக நம்ம வளர்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டான், பேசாமல் இருப்பான். எல்லாம் வளர்ந்து நம்ம நல்லா தானியமாக வெளியே வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, எப்படி சொலகளை போட்டு புடைச்சா அந்த வீட் மேலேயும் கீழையும் போய் ஸ்டேபிளாக இல்லாமல் மேலே இருக்கிற ஸ்கின், அவுட்டர் கவரிங் எல்லாமே கழண்டு விழுற வரைக்கும் சும்மா விடாது. அந்த மாதிரி புடைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவன் புடைப்பான். இசி காற்று எந்த பக்கத்துலேருந்து அடிக்கும் தெரியாது. இந்த ஒரு பக்கம் காற்று அடிக்குது, ஒரு பக்கம் இவன் தூக்கி போடுறான். ஸோ ஆன் எவ்ரி சைட் இஸ் பீட்டன். அதான் அந்த சிஃப்டிங் ஆஃப் த வீட். நீங்கள் இதே போல் ஒரு நிலைமையை நீங்கள் ஜோபுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். அவன் நல்ல ஒரு விளைஞ்ச ஒரு தானியம். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஜோப் சாப்டர் 1 and verse 1 to 3 வாசித்தீங்கன்னா, காமன் இங்கிலீஷ் பைபிளில் படிக்கிறேன் நான். There was a man in the country of Uz named Job. He was a man of complete integrity who feared God and turned away from evil. He was a man of complete integrity. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன். அவன்கிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாது. He was a perfect man. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு கிரெயினை ஒருத்தன் விதைச்சிட்டு அறுவடையில் ஒரு மிஸ்டேக் இல்லாமல், ஒரு பூச்சி பிடிக்காமல், ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பெஸ்ட் கிரெயினை ஈல்டாக கொண்டு வர்ற ஒரு க்ராப் மாதிரி இவன் நிற்கிறான். He was perfect, he was true, he was honest, he was good. அவன்கிட்ட யாருமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் God certified that he was the right man. He was a man of integrity and truth. ஒரு சத்தியமுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன். அப்படிப்பட்ட சர்டிஃபிகேஷனை ஆண்டவர்கிட்டே வாங்கினான். ஆனால் அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, பிசாசனுடைய கண்கள் அவன் மேலே பட்டுச்சான். தி ஐஸ் ஆஃப் சேட்டன் வாஸ் ஆன் ஹிம். அவன் உத்தமமாக இருக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது அவன் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜோப் 1 verse 9 to 11 வாசித்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், யோபு என்ன சும்மாவா உங்களை பார்த்து பயப்படுறான், விருதாவா உங்களை பார்த்து பயப்படுறான். Does he fear God for nothing? He fears God with some hidden agenda அவனுக்கு இருக்குது. ஏன் அதை அவன் கர்த்தருக்கு பயப்படுறான் அப்படின்னு சொன்னால், யூ ஹேவ் பிளெஸ்ட் ஹிம் அண்ட் த ஒர்க் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அவன் கையின் கிரியைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கீங்க. அவனை சுற்றிலும் ஒரு வேலி போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் அவனை பிளெஸ் பண்ணதுனால தான் உங்களை பார்த்து அவன் பயப்படுறான், உமக்கு உண்மையாக இருக்கிறான், உண்மை விசுவாசிக்கிறான், உண்மை ஆராதிக்கிறான். அதனால் அவன் கையின் கிரியைகள் மேலே கை வைங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், சரிப்பா, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். நான் ஹெட்ஜ் எடுத்துடுறேன், நீ அவனை எப்படி வேணால் ட்ரபிள் பண்ணுன்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த மனுஷன் on day 1 he is a man with complete plenteousness. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனுடைய இல்லஸ்ட்ரேஷன் ஜோப் தான். 10 children, thousands of cattle and livestock எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாம் வச்சுட்டு அவன் பெரிய ஒரு சீமானாக இருக்கான். ஆனால் ஒரே நாளில் நடந்த ஒரு காரியம் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜோப் 1:19 வாசித்தீங்கன்னா 1:19 the Bible says, suddenly a powerful wind
swept in from the desert and struck the four corners of the house in which the brothers, the children were. ஒரு காற்று வந்து அடிச்சுதான். அதான் நான் சொன்ன சுளகுல போட்டு புடைக்கிற மாதிரி. அது காற்று வந்து அடிச்சு அந்த வீடே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருச்சான். 10 பிள்ளைங்க ஒரே நாள் செத்து போயிட்டாங்க. கேன் யூ இமேஜின் த ட்ராஜடி? 10 பிள்ளைங்க செத்து போனாங்க ஒரு நாளில். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ட்ராஜடி கண்டினியூஸ். ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் விழுற மாதிரி விழுந்துகிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. அவனுடைய ஆக்சன், அவனுடைய ஷீப், அவனுடைய கோட்ஸ், அவனுடைய கேமல்ஸ், அவனுடைய டாங்கீஸ் எல்லாமே போயிடுச்சு. மீதி யார் இருக்கான சர்வன்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. எல்லாத்தையும் சம்பாரித்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சேர்த்தது அவ்வளோ பெரிய லேண்டில் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கூட யார் இருக்கானா வெறும் சர்வன்ட் மட்டும் தான் இருக்கான். அப்போ ஒரு ஒய்ஃப், அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. பிள்ளைங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க. அவன் யாருக்கு விட்டு வைக்கணும்னு நினச்சா எத்தனை பேர் போயிட்டாங்க. வெறும் சர்வன்ட்ஸும் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அது அத்தனை பேரும் காலி. எப்படி இருக்கும் அவன் லைஃபு? சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பாடி எல்லாம் ஃபுல்லாக பாயில்ஸ், ஃபுல்லாக கட்டிகளாக வருது. அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கான். நீங்கள் என்ன அவனுடைய சம்பத்தை தொட்டால் மட்டும் பத்தாது, அவனுடைய ஸ்கின்னை தொடுங்க. ஒரு மனுஷன் வந்து ஸ்கின் ஃபார் ஸ்கின், போன் ஃபார் போன்ஸை தொட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்கள கர்ஸ் பண்ணுவான், அவன் ஃபெய்த்தை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஃபெய்த் இஸ் அபவுட் வாட் யூ கன்ஃபெஸ், இஸ் இட் நாட்? அதனால தான் வாயிலிருந்து ஏதாவது வரணும்னு அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எப்படியாவது அவன் தேவனை தூஷிப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். கர்த்தரை தூஷிக்கிறான்னா இருதயத்தில் ஒன்றை விசுவாசிப்பாயானால் வாயினால் நீ அறிக்கை செய்வாய். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் யோர் ஹார்ட் யூ cannot stop confessing it. அப்போது ஃபெய்த் உள்ள இருக்கின்றது அறிகுறி வந்து என் வாயிலிருந்து வருகிற அறிக்கை. அப்போ அந்த அறிக்கையை மாற்றணும். thereby he can also destroy his faith. அதுக்காக அவன் அடுத்த பெட்டிஷன் போடுறான். ஆண்டவர் அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. உடம்பெல்லாம் சிக்காயிடுறான். அந்த சிக்னஸில் உட்காந்துருக்கான் பாருங்கள். the wife comes. ஒய்ஃப் இப்போ கொண்டு வரா பாருங்கள். வேர்ட்ஸ் வந்து ஹெவியான, இது வந்து விண்டு கூட கிடையாது, இது வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எப்படிப்பட்ட வேர்ட்னா, why are you still holding on to your integrity? எதுக்கு நீ இன்னும் உத்தமத்தில் உட்காந்துருக்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. பாரு, நீ எதுக்கு இன்னும் கிறிஸ்டினாக இருக்க? நீ எதுக்கு இன்னும் கடவுளை நம்புகிற? எதுக்கு நீ கடவுள் மேலே விசுவாசிக்கிற? அந்த விசுவாசத்தை விட்டுருன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதில் செத்துப்போன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. தேவனை தூஷித்துட்டு அப்புறமா செத்துப்போன்னு சொல்கிறான். தட் மீன்ஸ் யூ டோன்ட் டை இன் யுவர் ஃபெய்த். யூ டோன்ட் டை ஃபார் யுவர் ஃபெய்த். உன் ஃபெய்த்தை விட்டுரு. betray your faith and then die. அந்த நேரத்தில் கூட அவன் அமைதியாக இருக்காங்க. அடுத்து ஒரு விண்டு வந்துச்சு, என்ன தெரியுமா? த விண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை பேரும் கிளம்பி வந்திருக்கான். இந்த 3 பேர் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்தானா. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எத்தனை நாள் உட்காந்தானா? 7 days they were sitting with him. ஒருத்தன் கூட ஒரு வார்த்தை பேசலாம், எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கான் 7 days. Can you imagine that? 7 நாள் யாருமே பேசாமல் உட்காந்து எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இவனும் ஏதாவது ஒரு பதில் வரும், இவனுக்கிட்ட ஏதாவது அர்த்தம் சொல்கிறதுக்கு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப உத்தமமாக இருந்திருக்காரு, உண்மையாக இருந்திருக்காரு. இவர் வந்து பலி செலுத்தியிருக்காரு, கையை வந்து இந்த உத்தமத்தில் கழுவியிருக்காரு. he has been so good. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் அவனுக்கு என்ன பேசனே தெரில. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்தவனே, சரி இவர் வந்தானுங்க, சரி பார்த்தானுங்க, ஏதோ 2 கேள்வி கேட்டு போயிடுவானுங்கன்னு பார்த்தா 7 நாள் உட்காந்துருக்கான் டேரா போட்டு. அப்படியே 7 days they're sitting before him. இவன் பாருங்கள், சர்வன்ட்ஸ் முன்னாடி கூட சரி அவமானம் வந்துச்சு பரவாயில்லன்னு உட்காந்துருக்கான். ஒய்ஃபு கூட வாயை மூடிட்டான். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் he didn't have an answer. அவன் நினைக்கிறான் அந்த 7 days he was battling with his faith. நிறைய வேளை பாருங்கள், நமக்கு எதாவது ஃபெயிலியர் வந்தால் ஃபேமிலி முன்னாடி கூட நம்ம வந்து சகிச்சுக்கிடுவோம். கரெக்டா? நம்ம வீட்டில் வேலைக்காரிக்கு நம்ம ஃபெயிலியர் தெரிஞ்சால் கூட சரி பரவாயில்ல போன்னு விட்டு போயிடுவோம். பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்களேன், that is the biggest embarrassment you can ever face. 7 நாள் அவனும் எழும்பாமல் உட்காந்துருக்கான். 7 days கழிச்சு அப்படியே அவன் ஃபெய்த் வந்து ஷேக் ஆகிடுச்சு அவனுக்கு. ஏன்னா he never got an answer. கடவுளும் ஒரு வார்த்தை பேசலை, எந்த டிஃப்ரென்ஸுமே உருவாகலை, அவன் உடம்பு சரியாகலை, அவனுக்கு வந்த பாயில்ஸ் எல்லாம் போவே இல்லை. அவனும் சிரட்டையை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனால் தாங்க முடியல. அவ்வளோ நேரம் வந்து யோபை பற்றி வாசிக்கிறோம். வாயினால் ஒரு பாவமும் செய்யலை, தேவனை தூஷிக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். God gave, God took it away. He was praising God continually. ஃபேமிலிக்கு முன்னால் ப்ரைஸ் பண்ணான், சர்வன்ட்ஸ் முன்னாடி ப்ரைஸ் பண்ணான். He praised God before all the people. பட் ஆனால் ஒரு கும்பல் வந்து இறங்கிச்சு பாரு, அவங்க முன்னாடி அவனுக்கு ப்ரைஸ் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இஃப் யூ லுக் அட் அடுத்த அதிகாரம் வந்தீங்கன்னா, ஜோப் சாப்டர் 2
chapter 3 and verse 1 to 3. Job chapter 3 and verse 1 to 3. The entire scenario changed. இவ்வளோ நேரம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா, இப்படியெல்லாம் பேசி தன்னுடைய ஃபெய்த்தை வந்து பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார் ஒருத்தர். அவர் கன்லேருந்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை படிச்சுன்னா யூல் பி ஷாக் டு த கோர். The verse says, after this 7 days முடிஞ்சது, இவனுங்களை பார்த்து 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 சேஞ்ச் வரலன்னொன்னே, after this Job began to speak and cursed the day he was born. அவன் பிறந்த நாளையே சபிச்சான். He cursed it. தமிழில் வாசிக்கும்போது if you read the next verse, தான் பிறந்த நாளை சபிச்சுட்டு வசனித்து சொன்னது என்ன, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆனேன் என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அவனுக்கு உள்ளே இருந்த அந்த பேங்கர்லாம் தூக்கி கொட்டிட்டான். அப்படியே அவன் சொல்கிறான், ஐ விஷ் ஐ நெவர் ஹேட் அ மதர், ஐ விஷ் ஐ வாஸ் நெவர் பார்ன், ஐ விஷ் ஐ வாஸ் எ ஸ்டில் பார்ன் சைல்டு, I wish I was a miscarried child. Why should I suffer all this? இதெல்லாம் நான் எதுக்கு நான் சஃபர் பண்ணணும்? I was so good, I was perfect, I was fine, I was pure. உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், கர்த்தருக்காக வாழ்ந்தேன், நான் ஒழுங்காக பலி செலுத்தினேன், காணிக்கைகளை செலுத்தினேன். I was giving offerings to God, I was sacrificing to God, I was in integrity, I was honest. But why would God be so mean to me? Why would God give me all these problems? இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கடவுள் எனக்கு ஏன் கொடுக்கணும்? போட்டு அவன் லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாய் மூடிட்டு இருந்தானு பாருங்க, அவனுங்க திறந்து இப்போ பேசுகிறானுங்க. ஒருத்த நாயிலும் ஒரு ஆறுதலான வார்த்தை பேசலை. எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? யோபு, உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது. ஜோப், யூ ஹவ் காட் சம் ப்ராப்ளம்ஸ். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகன் டு அக்யூஸ் ஹிம் ஒன் ஆஃப்டர் அனதர். உனக்குள்ள இந்த ப்ராப்ளம் இருக்கும், உனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், நீ இப்படி செஞ்சிருப்ப, அப்படி செஞ்சிருப்ப, இதை செய்யாமல் விட்டுருப்ப. பாருங்கள், அவன் வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் ஸோ ப்ரோக்கன். அவன் ஃபெய்த்தெல்லாம் ஷேக் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பில் வந்து ஆண்டவரோடு அவன் வச்சுருந்த அந்த இன்ப உறவு, அந்த சாக்ரிஃபைஸ், அந்த ப்ரேயர், அந்த ப்ரைஸ் எல்லாமே போயிடுச்சு. எவ்ரிதிங் வாஸ் கான். எல்லாமே போயிடுச்சு. நான் சொல்லுவேன், சில வேளையில் இட் கேன் பி லைக் திஸ் இன் யோர் லைஃப். உன் ஃபெய்த் வந்து டோட்டலாக ஷேக்கன். எப்போ தெரியுமாமா? யூ ஆர் ட்ரைங் டு பி அ குட் கிறிஸ்டியன், யூ ஆர் ட்ரைங் டு பி அ குட் சைல்ட் ஆஃப் காட். You want to be honest, you want to be hardworking, you want to be faithful. நீ உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். நீ எல்லாத்துலேயும் ரெகுலராக இருக்க இல்லை? எவ்ரிதிங் யூ ஆர் ட்ரைங் டு பி ஆஸ் பர்ஃபெக்ட் ஆஸ் யூ கேன் பி. நீ எவ்வளோ காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆண்டவருக்காக நீ எவ்வளோ டைம் நீ கொடுக்குற, எவ்வளோ சஃபர் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி கடவுளுக்காக நீ வந்து எல்லா இடத்துலையும் போய் நீயா போய் வலிய பேசுகிற. பட் ஒரு டைம் வருது, you are embarrassed before your friends. உன் ஃபெயிலியருக்கு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியல. see that? உனக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் உமக்காக நான் வாழ்ந்தேன், என் பேர்லாம் கிறிஸ்டியன் பேர், நான் அது மாதிரிலாம் உமக்காகலாம் எவ்வளோ உங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கேன், நான் என்னை பற்றி எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, ஏன் என் பேரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரெடிகமெண்ட் என்னை வச்சிடுறீங்க? why am I not able to answer my friends? why are they mocking me? Why am I embarrassed before them? Why is my life at a loss? மற்றவெல்லாம் நல்லா தானே இருக்கான், எனக்கு ஏன் இந்த மாதிரி நஷ்டங்கள் என் லைஃப்பில் வருது? ஏன் இந்த அவமானம் என் லைஃப்பில் வருது? ஏன் இந்த தோல்வி? ஏன் இந்த டிலே? நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்களே. ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் அ ரைட் ஆன்சர், அ குட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஐ எம் சஃபரிங். அவன் கேட்குற கேள்விக்குனால பதில் சொல்ல முடியல. வாட் ஹவ் ஐ டன்? உங்கள் ஃபெய்த் வந்து அப்படியே ஷேக் ஆகிருக்கலாம். என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கலாம். எவ்ரி எக்ஸ்பிளனேஷன் யூ கிவ், பீப்புள் ஆர் மாக்கிங் யூ மோர் அண்ட் மோர். நீ எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் யாராவது எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வார்த்தைகள் உன்னை அப்படியே புண்படுத்துது. அண்ட் யுவர் ஃபேத் இஸ் ஷேக்கன். அப்படியே உன் விசுவாசம் அப்படியே ஆடி போகுதா? நான் சொல்லுவேன், நீ ஒருவேளை யோபு போல் இருந்தால் கூட யுவர் ஃபெய்த் வில் பி டெஸ்டட் ஈவன் லைக் ஜோப். உன் விசுவாசம் அப்படியே அசைக்கப்படும். ஆனால் அந்த அசைக்கப்பட்ட விசுவாசத்தில் யோபு எப்படி தெரியுமா திரும்ப தன் வாழ்க்கையை கட்டுறதுக்கான உதவி செஞ்சார்? தி அமேசிங் திங் இஸ் ஜோப் 42 and verse 10. இந்த எபிசோடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இட்ஸ் அ லாங் ஸ்டோரி பட் ஐம் கட்டிங் இட் ஷார்ட்.
யோபு 42:10 வாசிக்கும் போது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் முன்பு இருந்ததை பார்க்கலும் 2 மடங்காக he got better. அவனுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் ஆண்டர் கொடுத்துட்டாரு. அவனுடைய கேப்டிவிட்டியெல்லாம் ஆண்டர் மாற்றினார் இல்லை? எப்போ தெரியுமா? ஏதம் சொல்லுகிறது, அவன் தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபம் பண்ணான். he prayed for his friends. இன்னொரு விதமாக சொன்னால் he revived his prayer life. அவ்வளோ நேரம் அவன் ஃபிலாசபி தான் பேசினான். அவங்க கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தான். he wanted to find an answer and he wanted to be the guy who answers their questions. அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதை பற்றி தான் அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். அவங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் தன்னுடைய ஃபேஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பிரயாசப்பட்டான். ஆனால் ஒரு நாள் he made a decision. I'm not going to be worried about saving my face before my friends. I'm going to pray for them. என் நண்பர்களுக்கு முன்பாக என் முகத்தை நான் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு, என் வெட்கத்தை மாற்றுறதுக்கு நான் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கெலாம் முயற்சி எடுக்க மாட்டேன். Instead of that, I'm going to pray for them. அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அவனோட ப்ரேயர் லைஃப்பை வந்து அவன் திருப்பி ரிவைவ் பண்ணாமல் பாருங்கள். The Bible says God turned his captivity. அவனுடைய சிறை இருப்பை ஆண்டவர் மாற்றி விட்டார். இங்கே பாருப்பா, சம்டைம்ஸ் உன்னுடைய ஃபெய்த்தை வந்து பிசாசு வந்து ஷேக் பண்ணுவான். எதனால தெரியுமா? By things that you see, things you can touch, things you buy, things you can get, things you can earn, things you can gain in this world. இது எல்லாத்தையும் ஷேக் பண்ணி நம்ம விசுவாசத்தை அசைச்சிருவான். உண்மையாக பார்த்தா அசைஞ்சதெல்லாம் வெளியில் இருக்கிறது தான். All the external things. It can be your studies, your marks, your career, your job, your salary, your health, so many things that are outside. உன்னுடைய ஆனர், உன்னுடைய கிரேட்னஸ், இது எல்லாத்தையும் அசைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபெய்த் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிச்சிடும். இட் ஸ்டார்ட்ஸ் டு ஷேக். நம்ம ஆரம்பத்தில் ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லியிருப்போம், பை ஃபெய்த் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், பை ஃபெய்த் தான் எனக்கு வேலை கிடச்சிது, பை ஃபெய்த் தான் எனக்கு மார்க் கிடச்சிது, பை ஃபெய்த் தான் நான் பாஸ் பண்ணேன், ஒன்லி காட் கேவ் திஸ். இப்போ எல்லாம் பட்டுன்னு உடஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்ல போகிற போய் எக்ஸ்ப்ளனேஷன்? வாட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளனேஷன்? பிசா சொல்லலாம், நம்ம சொன்னியே கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொன்னால, இந்த பாரு எல்லாம் போயிடுச்சு, இப்போ யார் மேலே பழிய போட போகிறேன்? வேர் இஸ் காட் இன் ஆல் திஸ்? ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணா தெரியுமா? அவ்வளோ நேரம் வந்து he was trying to explain his way through the problems. அவன் ஒரு ஃபிலாசபர் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். பட் at what point he stopped the talk. ஏன் தெரியுமா? எவ்வளோதான் அவன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து அவன் வந்து மாற்றவே முடியல. அவனுடைய வாயினால் அவன் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவே முடியல. அவன் வார்த்தைகளால் எதையுமே செய்ய முடியல. அட் ஒன் பாயிண்ட் என்ன சொன்னான் தெரியுமா? I'm going to stop talking and I'm going to pray for my friends. I'm going to give it up to God. அவங்க பேசுகிற எல்லா வார்த்தைகள், அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி நான் வந்து திருப்பி வந்து நான் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார்னு சொன்னதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியல. பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரே அபவுட் இட். அவனுடைய லைஃப் வந்து ப்ரேயர் லைஃப் அவன் ரிவைவ் பண்ணாமல் பாருங்கள். ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, அவன் ஃபிலாசபி அவனை திருப்பி புதுசாக அறிவு கொடுத்து புதுசாக இவனும் கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரிலாம் மாற்றலை. இன்ஃபேக்ட் என்ன பண்ணார்னா, அவனோட சிறை இருப்பு, அவனுடைய கேப்டிவிட்டி அவனை விட்டு எடுத்துட்டு அவன் இழந்து போனதை காட்டில் 2 மடங்காக ஆண்டவர் அவனை திருப்பி கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கி இந்த நிலைமையில் நீ ஒரு பிள்ளையா நீங்கள் வந்திருக்கலாம் இங்கே. ஆனால் ஐ எம் ஸோ ashamed before my friends. I have no explanation to tell them why this is happening in my life. எங்கள் ஃபேமிலி ஏன் இப்படி இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியலண்ணே, என்னால் பேசவே முடியல. நான் கர்த்தரை பற்றி, அவர் மேலே உள்ள விசுவாசத்தை பற்றி நான் பேச போனால் அவன் கேட்குறான், உங்கள் ஃபேமிலி ஏன் இப்படி இருக்குது? What happened to your brothers? What happened to your father? Why are you like this? Why did not God hear your prayers? Why did not God protect you? உன்னெல்லாம் கடவுள் ஏன் என்னை காப்பாற்றாம விட்டாரு? நீ கடவுள் பேசுறிய, எங்களுக்கெல்லாம் சொல்கிற மிரக்கிள் செய்வார்னு, உன் லைஃப்பில் ஏன் மிரக்கிள்ஸ் நடக்கலை? உன் லைஃப்பில் ஏன் இந்த ட்ராஜடி, ஏன் இந்த டெத் உன் லைஃப்பில், ஏன் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி லாஸ், ஏன் நீங்கள் இவ்வளோ பரிதாபமாக இருக்கிறீங்க? இத்தனையும் நீங்கள் இழந்துட்டீங்களே, கடவுள் காப்பாற்றக்கூடாதா உங்களை? Why did not God rescue you? Where was God in all this? அந்த கேள்வியை கேட்டு 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 நீ ரொம்ப மனம் உடஞ்சி போய் உட்காந்துருக்கலாம். ஆண்டவரே, how can I give an explanation? How can I go and say that God is a blessing God? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை பாதுகாப்பார், உன் முகத்தை பிரகாசிப்பார்னு சொல்கிறதுக்கு என் லைஃபே ஒரு டெஸ்டிமனி இல்லாமல் இருக்கேன். ஆண்டவரே,
என் வீடெல்லாம் வெறுமையாக இருக்கு. பாவர்ட்டி இஸ் தேர் இன் மை ஹவுஸ். என் வாழ்க்கையில் வச்சிருந்ததெல்லாம் இழந்து போயிட்டோம். இந்த நிலையில் என் ஃபெய்த்தே ஆடி போயிருக்கு ஆண்டவரே. ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ்? ஒருவேளை இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் நிறைய வேலை யோசிச்சிருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு என்ன வசனத்தை எடுத்துகிட்டு போகலாம், இவங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு ஏதாவது மெசேஜ் எதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு பதிலாக யாராவது பேசுகிறது ரெக்கார்டிங் இருந்தால் கூட நான் அனுப்பலாம். சில பேர் வில் பி வெயிட்டிங் ஃபார் அ வாட்ஸ்அப் மெசேஜ், இது மட்டும் எனக்கு கிடைச்சா அது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி நான் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒருவேளை நீ ஒரு மெசேஜ் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் அதுக்கு 2 கிரிட்டிக்கலான ஒரு 2 கொஸ்டின் எழுதி அனுப்பியிருப்பான். They would have criticized even your WhatsApp message and your argument. And they said, இதெல்லாம் சரிதான், உன் லைஃப் ஏன் இப்படி இருக்கு? And you don't have an answer. You don't have an answer. சில பேர் நீங்கள் போய் ஆண்டவர் போய் டெஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க, உன் பாவங்கள் போக நீ கழுவப்படு, be forgiven, God doesn't like sin, if you live a holy life God will bless you ன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ஹோலியாக இருக்கீங்க, உங்கள் லைஃப் பிளெஸ்ஸிங்கில் இல்லை. யூ லாஸ் சம்திங் அண்ட் தேர் ஆஸ்கிங் யூ, நாங்களாம் எதுவுமே ஹோலியாகவே இல்லை, நாங்கள் எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறோம், எங்கள் லைஃப்லாம் நல்லா இருக்கே, என்ன நீ பேசுகிற நீனு அப்படின்னு சொல்லுவான். அண்ட் யூ ஆர் லாஸ்ட் ஃபார் ஆன்சர். யுவர் ஃபெய்த் இஸ் ஷேக்கன். யுவர் ஃபெய்த் இஸ் டோட்டலி ஷேக்கன் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்திருப்பீங்க, ஆனால் இந்த ஆட்கள் முன்னால் ஐ எம் நாட் ஏபிள் டு ஷோ மை ஃபேஸ், ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கோனா கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன் இது டெக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விழுந்துட்டே இருக்கேன், நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிட்டே இருக்குண்ணே. ஒன் ஆஃப்டர் another இட்ஸ் லைக் அ ஃப்ளட் தட்ஸ் கமிங் அண்ட் பிரேக்கிங் ஆல் த பேரியர்ஸ். ஒரு டேம் வந்து அந்த மதகுகள்லாம் உடஞ்சி தண்ணி வர்ற மாதிரி என் மேலே வந்து வீசிட்டு போகுது வித்தவுட் எனி வார்னிங். ஒரு வார்னிங்கே இல்லாமல் என் லைஃப்பில் பயங்கரமான நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், உடைவுகள், காயங்கள் இதெல்லாம் என் லைஃப்பில் வந்திருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். வாட் ஷுட் ஐ டூ? மை ஃபெய்த் இஸ் ஷேக்கன். நிறைய வேளை ராத்திரி நான் யோசித்து பார்க்குறேன், வேர் இஸ் காட் இன் ஆல் திஸ்? கடவுள் எங்கே போயிட்டாரு? ஏன் கடவுள் நம்மளெல்லாம் காப்பாற்றாமல் போயிட்டாரு? ஏன் கடவுள் நம்மளை நமக்கு கூட நின்று துணை செய்யாமல் போயிட்டாரு? ஏன் எப்படி நம்மளை கஷ்டப்பட வைக்கிறாரு? நீ யோசிச்சுட்டு கவலைப்படுறியாமா? காட் நோஸ் தட் யுவர் ஃபெய்த் இஸ் ஷேக்கன். நீ யோபுவை போல ஒரு பெரிய உத்தமனாக இருந்தால் கூட உன் ஃபெய்த் கூட ஷேக் ஆகிடும். சொல்கிறான், யூ கர்ஸ் யுவர் செல்ஃப். ஐ விஷ் ஐ வாஸ் நாட் born. I wish I died early. I wish I didn't see this day. I wish I was not alive to see this. இந்த அளவுக்கு நீ போயிருப்ப எக்ஸ்ட்ரீமுக்கு. Why am I burden to my family? Why is everybody bearing up with me, putting up with me? என்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் மற்றவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? இந்த லெவலுக்கு நீ போயிருப்ப. யோபு சொல்லுவான், I am a burden to this earth. இந்த பூமிக்கே நான் ஒரு பாரமாக மாறிட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ வந்திருக்கலாம். But God says, don't be worried. Don't be worried. You don't have to give an explanation for everything. And I want to say, revive your prayer life. இந்த மாலையில் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி திரும்ப உயிர்ப்பிப்பாராக. ஒருவேளை நீ nights after nights, day after day, you are trying to seek an explanation to your problems, but you have not prayed about it. Never prayed. நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுல ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க. ரொம்ப படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், சர்ச் பண்ணணும், கூகுள் பண்ணணும், எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நான் ஆர்கியூ பண்ணணும், ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணணும். God says, leave it alone. Start praying about it. நீ ஜெபம் பண்ண ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். 2 மடங்காக உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல உன் முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். உன் சொந்தக்காரர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துவார். பயப்படாத. ஸோ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ டுடே. யூ வாண்ட் யுவர் ஃபெய்த் டு பி ரிவைவ்ட். ஸ்லிப் ஆகி அப்படியே இருக்கிற ஃபெய்த்தை வந்து ஆண்டவர் ரிவைவ் பண்ண விரும்புகிறாரா? ஹவு டஸ் இட் டூ இட்? நான் சொல்லுவேன், நமக்குள்ள ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெபாவியை தாரும். இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த க்ளவுடை தாண்டி நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் சுவாமி. இன்றைக்கி எனக்கு ஒரு ஜெபாவியை தாரும். தட் இஸ் நம்பர் 1. 2வது, ஒரு மனுஷனுடைய ஃபெய்த்தை வந்து இட் வாஸ் டெஸ்டட். நீங்கள் இந்த மனுஷனை நான் பேசும்போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த மனுஷனா அப்படின்னு சொல்லி. த செகண்ட் மேன், த கிரேட் மேன் ஆஃப் ஃபெய்த் யாருன்னு சொன்னால், இட் வாஸ் none other than David. தாவீது தான் வந்து ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை பற்றி எக்கச்சக்கமான வசனங்களை பைபிளில் எழுதினான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறத பற்றி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணது வேறு யாருமே இல்லை, டேவிட் தான். ஆண்டவருக்கு நிறைய பேர்லாம் வச்சுருந்தான். யூ ஆர் மை ரெஃப்யூஜ், யூ ஆர் மை ஃபோர்ட்ரஸ், யூ ஆர் த காட் இன் ஹூம் ஐ வில் ட்ரஸ்ட், யூ ஆர் மை ஷீல்ட், யூ ஆர் மை பக்லர், யூ ஆர் மை ஷேட், யூ ஆர் மை ஷேடோ.
என்னென்னமோலாம் விதத்தில் வந்து எக்ஸ்பிளைன்டு ஹவு யூ ஹவ் டு புட் அ ட்ரஸ்ட் இன் காட். கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதம் போல் இருப்பாங்க, அசையாமல் இருப்பாங்க. ஐயோ, அவருடைய சாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் சாம்ஸ் ரிட்டன் அபவுட் புட்டிங் அ ட்ரஸ்ட் இன் காட். இல்லை, இஸ் அ மேன் ஹூ இஸ் லைக் ஸ்டால்வார்ட் ஆஃப் ஃபெய்த். உங்களுக்கு தெரியும், அந்த 40 நாள் கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சேலஞ்ச் பண்ணுறான். மார்னிங் அண்ட் ஈவினிங், தட்ஸ் அபவுட் 80 சேலஞ்சஸ். 80 சேலஞ்ச் கொடுக்குறான், என்னோட ஃபைட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி 80 முறை சேலஞ்ச் பண்ணான். ஒருத்தனு கூட துணிச்சல் இல்லை அந்த கோலியாத்தோட போய் சண்டை போடுறதுக்கு. ஆனால் டேவிட் ஒரு சின்ன பையன், he was not even a warrior, அவன் ஒரு ஷெப்பர்ட் பாய், ஒரு ஆடு மேய்க்கிறவன் 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கியர் இல்லாமல், ஒரு ப்ரொஃபஷனல் வெப்பன் இல்லாமல் அவன் நேராக எழும்பி உள்ளே போகிறான். he goes and fights a giant. அவனோட தலையை வாங்கி எடுத்துகிட்டு வரான். டு த சர்ப்ரைஸ் ஆஃப் த என்டையர் கண்ட்ரி. யாருமே நம்ப முடியாத ஒரு வெற்றி அவன் எடுக்கிறான். இஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த். எவ்வளோ அவனை மிரட்டினா கூட அவனுக்கு பயமே வரல. வேதம் சொல்லுகிறது, எனக்கு டைம் இல்லை அதனால் வேகமாக நான் வரும் அந்த சம்பவங்களை வேகமாக சொல்லிட்டே போகிறேன். அந்த கோலியாத் வந்து அப்படி நிற்கும் போது இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் ஓடினாங்க. தே ஆல் ran away from him, அவன் சத்தத்தை கேட்டு. ஆனால் இந்த ஒரு பையன்தான் அவனுக்கு நேராக ஓடின்னு போட்டிருக்கு. he ran towards him. சின்ன பையன் பாவன், அவன் ஓடுறத பார்த்து எல்லாம் ஆன்னு பார்த்துருப்பான். என்னடா இந்த பையன், அவனுக்கு எப்படி அவனுக்கு இவ்வளோ துணிச்சல், இவ்வளோ தைரியம் இந்த பையனுக்கு. அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு நீ யார்? என்ன தைரியம் தெரியுமா அவனுக்கு? நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ கர்த்தருடைய நாமத்தினால வருகிறாய். கம் இன் த நேம் ஆஃப் த லார்ட். அந்த மாதிரி பப்ளிக்காக வந்து ஆண்டவர் மேலே உள்ள ஃபெய்த்தை வந்து அவன் டிக்ளேர் பண்ணிவிட்டு அவ்வளோ துணிச்சலாக இருந்துச்சு உள்ளே போனான்ப்பா. ஜஸ்ட் இமேஜின் திஸ் கை. நீங்கள் அடிக்கடி உங்கள் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகணும், பில்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ திங்க் இட் வில் பி none other than David who will be an example to you. உங்களுக்கு ஃபெய்த் எல்லாம் ட்ரெயின் ஆகுது அப்படின்னா, whenever your faith is drained, you read a book of Psalms, your faith will grow up. இல்லையா? இன்னைக்கு கூட நம்ம வந்து ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ, லெட் த வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங், இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், இந்த வார்த்தைலாம் யாரும் எழுதுனா டேவிட் தான். நான் இந்த மாதிரிலாம் பாட்டெலாம் ஸ்கூல்ஸில் போகும்போது சில பிள்ளைங்க அழுகிறது நான் பார்த்துருக்கேன். they literally cry. அவங்களுடைய பலவீன நேரத்துலலாம் அந்த ஃபெய்த்தெல்லாம் ட்ரெயின் ஆகும்போது இந்த தாவீதுடைய சங்கீதங்கள்லாம் நீங்கள் பாட்டாக பாடினா ஃபெய்த்து டெட் ஆனவங்க கூட உயிரோடு வந்துடும். அந்த மாதிரி ஒரு மேன் ஆஃப் ஃபெய்த் வந்து யார்? டேவிட். ஆனால் அவன் லைஃப்பில் ஒரு சம்பவம் நினச்சி தெரியுமா? இஃப் யூ கேன் recollect the kind of incident that happened in his life, you'll be really stunned and surprised. It really stunned me a lot when I read through this. சரி, தாவீது முதலாவது யாரோட போய் சண்டை போட்டான்? கோலியாத். கோலியாத் யாரு? ஹீஸ் அ பிலிஸ்டைன். எல்லாரும் சொல்லுங்க, யார் அவன்? அவனுக்கு வந்து டேவிட் வந்து ஒரு பேர் கொடுத்தான், அன்சர்கம்சைஸ்ட் பிலிஸ்டைன். இன்னொரு விதமாக சொன்னால், ஆண்டவரோட கவனன்ட்டே இல்லாத ஒரு பிலிஸ்டைன், ஆண்டவரை தெரியாத ஒரு பிலிஸ்டைன், தேவனை நேசிக்காதவன், தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறவன், தேவனுடைய சேனைகளை வெறுக்கிறவன். சரியா? இது வந்து டேவிடுடைய ஸ்டேட்மெண்ட், வேற யாரும் இதை சொல்லலை. டேவிட் சொல்கிறான், இந்த அன்சர்கம்சைஸ்ட் பிலிஸ்டைன். அவன் லைஃப்பில் ஒரு சம்பவம் நினச்சி தெரியுமா? இஃப் ஐ ஷோ தட் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். 1 Samuel 27 and verse 2. 27 verse 2. So David set out with his 600 men and went over to Achish, the son of Maok, the king of Gath. He went to Achish, the son of Maok, the king of Gath. தமிழில் வாசிப்பீங்களான்னா 1 சாமுவேல் 27:2 வாசிக்கும் போது, தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழும்பி மாயோகின் குமாரனாகிய ஆக்கீஸ் என்னும் காத் இன் ராஜாவிடத்தில் போய் சேர்ந்தான். அந்த காத் அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த பழைய பிலிஸ்டீன் எங்கேருந்து வந்தான் தெரியுமா? இதே பிலிஸ்டைன்ஸ் தான் வந்தான். இப்போ இந்த டேவிடை, இந்த அன்சர்கம்சைஸ் பிலிஸ்டீனை நான் வந்து கொன்று போடுவேன்ட்டு போன ஒரு ஆள், இப்போ வேதம் சொல்லுகிறது அதே பிலிஸ்டைன்ஸ்கிட்ட போயிட்டு 600 பேரோட போய் சேர்ந்து அங்கேயே தஞ்சம் புகுந்தானா. he went to that person. அங்கே போய் உட்காந்துருந்தான். you will not believe it. எவ்வளோ நாள் தெரியுமா? if you continue to read that passage, 1 Samuel chapter 27 and verse 7,
27 அதிகாரம் 7 வசனம் வாசித்தீங்கன்னா, 1 வருஷம் 4 மாதம் போய் 600 பேரோட போய் தங்கியிருக்கான். போய் நாட் இன் இஸ்ரேல், இஸ்ரேலில் இல்லை. ஒரு காலத்தில் யாரோட சண்டை போட்டானோ, யார் வந்து விருத்த சேதனம் இல்லாதவங்கன்னு சொன்னானோ, யார் வந்து இஸ்ரவேலருடைய எதிரின்னு சொன்னானோ, அவர்களோட போய் தங்கியிருக்கான் 1 year and 4 months. சரி, தங்கினது மாட்டோமா? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இது டேவிட் செஞ்சானா அப்படின்னு நம்ப மாட்டீங்க. டேவிட் did that. அவன் லீட் பண்ணிட்டு போகிறான். he was not taken into captivity. அவனை கேப்சர் பண்ணி கொண்டு போகல, அவனே போகிறான். 600 people எடுத்துகிட்டு போகிறான். அந்த இடத்துல போய் தங்குறான். அந்த ராஜாவோட போய் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறான். நான் அவங்களோட தங்கிக்கிறேன், எனக்கு ஒரு சிட்டி கொடுங்கனே. ஒரு ஜிக்லாக்ன்ற ஒரு பட்டணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அங்கே போய் தங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தங்கினது மாத்திரம் இல்லை, அவன் என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், த எக்ஸ்ட்ரீம். அவன் எவ்வளோ வேலைலாம் செஞ்சான். அங்கே உட்காந்துட்டு போய் அப்பப்போ போய் சண்டை போட்டு வந்து பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தான். சரியா? அது மாத்திரம் இல்லை, எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு எப்போ போனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 Samuel 28 and the first 3 verses. 28 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்பீங்களானா, the shock of your life you'll get it. அது என்ன தெரியுமா? இந்த Philistine king என்ன பண்ணுறான்னு சொன்னால், he goes to war against Israel. இஸ்ரேலுக்கு விரோதமாக இவர் தஞ்சம் புகுந்திருக்காரு. அந்த நாட்டினுடைய ராஜா வந்து சண்டைக்கு போகிறாரு. போகும்போது டேவிட்ட கேட்குறாரு, டேவிட் என் கூட தானே தங்கியிருக்க, என் நாட்டில் தானே தஞ்சம் புகுந்திருக்க, வரியா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு கேட்டால், he agreed to go. யாருக்கு விரோதமாக தெரியுமா? தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு விரோதமாக தேவனுடைய சேனைன்னு சொன்னானே, அந்த சேனைக்காக இவர் ஒரு நாள் ரெப்ரசன்ட் பண்ணார். a time came in his life, அந்த சேனைக்கு விரோதமாக இவன் பிலிஸ்டீன் சேனையோடு சேர்ந்து சண்டை போடுறதுக்கு 400 பேரை கூட்டு போயிட்டான். he went. 400 பேரை கூட்டு போய் எல்லாரையும் லைனில் நிற்க வச்சுருக்காங்க. 1000s 100s எல்லோரும் அப்படியே ஆர்மி ஃபுல்லாக ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த ஃபார்மேஷன் நடக்கும்போது அந்த ஃபிலிஸ்டைன் ஜென்ரல்ஸ் வந்து அப்படியே நடந்து வர்றாங்க ஒரு செக்கிங்காக. இல்லை, ஒரு சுற்றி அப்படி நடந்து வராங்க, எப்படி இருக்காங்க ஆளுங்கன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி லைனாக செக் பண்ணிட்டே வரும்போது 1 Samuel 29 verse 3 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, the Philistine commanders asked, what are these Hebrews doing here? இந்த எபிரேயர்கள்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க? 400 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. இவெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இவங்களாம் நம்ம சத்ருக்கள் தானே, நம்ம எதிரிகள் தானே. இவன் ஏன் நம்ம ரேங்க்கில் நின்றுக்கிட்டு இருக்கான்? why are they coming and standing with us? அவன் சொல்கிறான், அந்த ராஜாட்ட சொல்கிறான், இவங்களை நிற்க வச்சேன்னு வச்சுக்க, நல்ல யுத்தம் உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது தடால்னு எழுந்துச்சு நமக்குள்ளே வந்து நம்மளை எதிராகவும் சண்டை போட்டு நம்மளை கவுத்திடுவான். இவனை உள்ளே சேர்க்காத, டோன்ட் புல் தம் இன். பாருங்கள், டேவிட் மறந்துட்டானோ இல்லையோ, த Philistines never forgot who David was. டேவிட் யாருன்னு அவங்க மறக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, verse 5 they said, isn't this the David they sang about during their dances? Saul has killed his thousands, but David is tens of thousands. நிற்கிறான் அந்த அவருடைய ஹீப்ரு கேப்டன் மாதிரி, இவன் தானே நம்ம ஆளில் கொண்டுட்டு அதில் பேர் வாங்கிட்டு ஆடினவன் இவன் தானே. கேன் யூ இமேஜின் டேவிட் ஆஃப் ஆல் பீப்புள், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னார், சவுலை தள்ளிட்டு அவனுடைய இடத்துல கொண்டு இவனை நிற்க வைக்கிறேன்னு சொன்னார்ல ஆண்டவர். அவன் போய் எனிமீஸோட சேருவான் அப்படின்னு யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? நிறைய பேர் நான் இப்போ சொல்ல போதான் இப்படி நடந்திருக்கானே டேவிட் லைஃப்பில் நீங்கள் யோசிப்பீங்க. டேவிடானா இதை செஞ்சான்? Did David really do this? அவன் கொன்று போட்ட பிலிஸ்டீன்ஸோட போய் இவன் போய் நிற்கிறானா? he stood with them. பாருங்க, அந்த ஜென்ரல்ஸ்லாம் பயங்கரமாக அப்போசிஷன் கொடுக்குறாங்க. இவனை சேர்க்காதீங்க, இவனை உள்ளே விடாதீங்க, இவன் நம்மளோட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிங்கிட்ட போய் ஆக்கிஷ்ட போய் சண்டை போடுறாங்க. we will not let him come and join us in the war அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிங் வந்து ரொம்ப ஜென்டலாக வந்து டேவிட்ட சொல்கிறார், இங்கே பார்ப்பா, எங்கள் ஜென்ரல்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீ உள்ளே வர்றத, நீ வந்து என்ன பண்ணுன்னா நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிரு, நீ வந்து திரும்ப ஜிக்லாக்கே போயிரு, நீ வாருக்கு வராத, இஸ்ரேல் கூட நீ சண்டை போட வர வேணாம், பயங்கர உள்நாட்டு பிரச்சனை இது, எல்லாரும் வந்து உன்னை எதிர்க்கிறாங்க, நீ வராதப்பா, நீ போயிடு அப்படின்றார். அப்போமாவது டேவிடுக்குல சார் நம்ம போயிடலாம், நம்ம பண்ண தப்பு பாரு, யார் கூட வந்து நின்றுட்டு யார்கிட்ட போய் சண்டை போடுறோம், நம்ம சொந்த ஜனங்களையே எதிர்த்து நம்ம போகிறோமே அப்படின்னு அவன் நினைக்கக்கூட இல்லை. இன்ஃபேக்ட் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதை சொன்ன உடனே he took it very personal.
29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 7th verse, go back quietly and you won't be doing anything the Philistine leaders think is wrong. அமைதியாக போயிடுப்பான்னு ராஜா, அந்த ராஜா எதிரி ராஜா சொல்கிறான். அதுக்கு டேவிட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? What have I done? David said, from the first day I entered your service until today, what have you found against your servant to keep me from going to fight against the enemies of the Lord my king? My king என்றான். My lord யாரை சொன்னான் தெரியுமா? ஒரு காலத்தில் இவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கோலியாத்துன்னு வந்தவனை அவன் தலையை வெட்டி நான் என்ன பண்ணுவேன், உடம்ப ஆகாயத்து பறவைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆகாரமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினானே, அதே டேவிடு அந்த கோலியாத்தினுடைய ஆர்மியினுடைய கிங்கை பார்த்து சொல்கிறான், யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் மை கிங். அவன் வராதுடா, சண்டைக்கு வராது, நீ போன்னு சொல்கிறான். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் வேணான்னு சொல்கிறீங்க, நான் சண்டை போடுறேன், நான் இஸ்ரேலோட நான் சண்டை போடுறேன்னு கெஞ்சுறான். Can you imagine that this guy who was the hero of the Israelites, அவன் இந்த லெவலுக்கு இறங்குவான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? He went down to that level. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாப்பா? You know why he did that? கேம்பே மாற்றிட்டான் ஆள். He changed his camp from fighting for the Lord's people to fighting against the Lord's people. கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு ஸ்தானாபதியாக சண்டை போட வேண்டியவன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராகவே சண்டைக்கு போகிறதுக்கு துணிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சேர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் you have to come back to 1 Samuel 27 and verse 1. 1 சாமுவேல் 27:1. David said to himself, one of these days I'll be swept away by Saul. There is nothing better for me than to escape immediately to the land of the Philistines. Then Saul will give up searching for me everywhere in Israel and I will escape from him. அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன தெரியுமா? சவுல் நம்மளை கொன்றுவான். அவனை தப்பிக்கிறதுக்கு வேறு வழியாக அவனுக்கு தெரியலையாம். என்ன தெரிலன்னா, அவன் நம்மளை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணி ரொம்ப நாளாக துரத்திக்கிட்டே வரான்ல, நாயை போல் விரட்டுறேன்னு சொல்கிறான். துரத்திக்கிட்டே வர்றவன் நம்மளை ஒரு நாள் ஓவர்டேக் பண்ணி நம்மளை கொன்றுவான். அதனால் த பெஸ்ட் திங் டு டூ என்னன்னு சொன்னால், சத்துருக்கள்கிட்ட போய் காலில் விழுந்து அவங்கக்கிட்ட நான் அடைக்கலம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சவுல் கையிலேருந்து தாவீதை எப்படி காப்பாற்றினார்னு சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் நல்லா கவனிப்பா, நம்ம லைஃப்பில் there are some people, they may not even be our equal. நம்முடைய சமமாக கூட இருக்கவே மாட்டாங்க. they may have nothing to do with you. You are far better than them. ஏன்னா ஆண்டவர் சவுலை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். God left Saul and God was with David. எல்லாமே இருந்துட்டு போட்டுமே, லைஃப்பில் எல்லா விக்ட்ரிஸாக இருக்கட்டுமே, பட் there are some people who will drain the energy out of you. அவங்க தொடர்ந்து உன்னை பின்னால் கொடுக்குற பிரச்சனைகளால் you always get your energy drained. இதுக்கு மேலே you cannot stay there. You cannot identify yourself with the people of God. ஆண்டவருடைய ஜனங்களோட நீ ஐடென்டிஃபை பண்ணுறதே உனக்கு பிடிக்காமல் போயிடும். அதுக்கப்புறமா எப்படி தெரியும், இந்த கேம்பை விட பேசாமல் நான் எங்கே போகலாம், என்னுடைய எனிமீஸுடைய கேம்ப்லேயே போய் நான் உட்காந்துக்கலாம். போ, இட்ஸ் ஆல் அபவுட் மை லைஃப். நான் என் ஜீவனை பணையம் வச்சுட்டு ஒரு காலத்தில் சவுலையும் அவனுடைய சேனைகளையும் நான் காப்பாற்றினேன் இல்லை. ஐ வாஸ் ஃபவுண்ட் டு பி 10 times better than Saul. 10 மடங்கு நான் சவுலை விட நான் பெட்டராக எல்லாருமே என்னை பார்த்தாங்க. எவ்ரிபடி ஃபவுண்ட் இட் அவுட். ஆனால் அந்த ஒரு மனுஷன் தான் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை தெரியுமா? அந்த ஒரு மனுஷன் தான் பாராட்டவே இல்லை. தட் ஒன் மேன் நெவர் எவர் அப்ரிஷியேட்டட் டேவிட். நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். See, when you lack appreciation from somebody you hold so dear to your heart, someday your heart will be broken. It's true. நீ யார் மேலே அது ரொம்ப மதிப்பு வச்சுருப்பாப்பா, அவங்கள ரொம்ப பெரிய ஆளாக நீ நினச்சிட்ருப்ப. அவங்க உனக்கு அன்பே காமிச்சிருக்க மாட்டாங்க, உன்னை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் நீ அவங்க முன்னாடி ரொம்ப தாழ்மையாக ரொம்ப லிட்டிலாக ஃபீல் பண்ணியிருப்ப. யூ ரியலி ரியலி ஆனர்ட் தெம். அவங்களுடைய பேட் டைம்ஸை நீ கூட இருந்திருப்ப. யூ சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங். தாவீது எத்தனையோ முறை தன்னோட ஆடுகளெல்லாம் விட்டுட்டு
இந்த சவுல் ராஜாவுக்கு பிசாசு பிடிச்சி அவன் ஆடுறான்னு சொல்லிட்டு இவன் போய் வாசித்துட்டு உட்காந்துருக்கான். அண்டர்ஸ்டாண்ட்? சவுல் போய் சண்டை போட வேண்டிய இடத்துல இவன் சின்ன பையன் வந்து எல்லா ரிஸ்கையும் எடுத்துகிட்டு போய் அந்த சவுல் பயந்து உள்ளே உட்காரும் போது இவன் போய் கோஸ் அண்ட் லீட்ஸ் த வா. கடைசியில் அவன் யாராக மாறினான்னா அந்த சவுலுடைய மருமகனாகவே மாறினான். இந்த சால் பிகேம் இஸ் ஃபாதர் இன் லா. ஆனால் என்ன தெரியுமா, என்ன மட்டும் அவன்கிட்ட கெயின் பண்ண முடியல தெரியுமா? ப்ராப்ளி he gained his daughter, he gained his position, he gained a lot of appreciation from all the people. ஜனங்க எல்லாரும் நீ 10 மடங்கு சாலோட பெட்டர்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் சொல்லல. யார் தெரியுமா? சால். சால். அது அவனுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதிச்சுது, ரொம்ப பாதிச்சுது. சில வேளையில் பாரு, நம்ம ஃபெய்த்தை வந்து அப்படியே ஷேக் பண்ணி நாம் வந்து இவ்வளோ நாள் கர்த்தர் மேலே நம்புகிறோன்னு சொன்னது எல்லாத்தையும் விட்டுட்டு சுய புத்தியின் மேலே சார்ந்து ஆண்டவரையே நினைக்காம நாம் வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களில் தைரியமாக போய் உட்கார்ற காரணம் என்ன தெரியுமா? There are some people who you can never gain appreciation from. They hurt you a lot and you sincerely love them, you sincerely honor them. நீ அவங்கள ரொம்ப ஆனர் பண்ணுற, நீ அவங்கள ரொம்ப நேசிக்கிற. You consider them as someone so blessed in your life. பல முறை நீ டிக்ளேர் பண்ணியிருக்க, உன் லவ்வை வந்து நீ டிக்ளேர் பண்ணியிருக்க. சொல்லியிருப்ப, டேடி உங்களை மாதிரி நான் வந்து ஐ ரியலி ஆனர் யூ ஸோ மச், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், மம்மி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்ப. பட் ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டியவங்கள, your own family, they never gave you a word of appreciation. They always found fault with you. They always gave the bad end of the stick to you. ஒரு வார்த்தை அப்ரிசியேஷன் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடந்த அந்த வெற்றிகளையே அவங்களுடைய எரிச்சலுக்கு காரணமாக மாற்றிட்டாங்க. and sometimes it hurts you so bad. ஆண்டவர் மேலோட நம்பிக்கையே உன் மேலே ட்ரெயின் ஆகிடும். எத்தனையோ நீ வெற்றிகளை பெற்றுக்கலாம், நீ எவ்வளவோ கர்த்தர் உன்னை காப்பாற்றிருக்கலாம், ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அத்தனையும் நீ மறந்து போயில. you want to give all of that up. நீ இன்னைக்கு வந்து you are even willing to keep your honor at stake. உன்னுடைய மரியாதையை கூட நீ வச்சுட்டுல. எந்த ஜனத்தை நீ எதிர்த்து போனியோ அதே ஜனங்களை இன்னைக்கு நீ ஃப்ரெண்ட்ஸாக மாத்துற. ஒரு காலத்தில் நீ யாரை பார்த்து சொன்னியோ, இவெல்லாம் அன்சர்கம்சைஸ் ஃபிலிஸ்டின், இவெல்லாம் வந்து தேவனோடு இல்லாதவன், இவெல்லாம் ரட்சிக்கப்படாதவன், இவெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினிக்கு பங்காக இருக்கிறவன், இவெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவன், இவன் எப்படி நமக்கு எழுத்து வர முடியும்னு சொல்லி நீ எழுத்து என்ன பாரு, you actually become friends with them. The same people you complained about, fought with, stood against, have become your companions. And your faith is totally shaken. முற்றிலும் உன்னோட விசுவாசமே அப்படியே ஆடி போச்சு. எனக்கு தெரியும், நான் பேசுகிறது ஒரு சிலரோட நான் கர்த்தர் நேரடியாக பேசுகிறேன், எனக்கு தெரியும். There were some people you thought you should never be friends with. சில பேர் சொல்லலாம் எனிமீஸ் ஃபார் லைஃப்னு சொல்லுவோம் பாருங்க. Never can ever consider them as your friend. You know how bad their lifestyle is. நீ வீட்டில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்ப, மம்மி எப்படி தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னே தெரில, அவ்வளோ மோசமாக இருக்காங்க மம்மி, அவ்வளோ மோசமாக இருக்காங்க டேடின்லாம் சொல்லியிருப்பேன். நீ வீட்டில் வந்து நிறைய முறை யோசிச்சிருப்ப, சே எப்படா இவங்கள்ட்டலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ தெரியலையே, எப்படிலாம் அவங்க அக்கிரமம் பண்ணுறாங்க, அப்படிலாம் நீ மற்றவங்கள்ட்ட பேசியிருப்ப, டிஸ்கஸ் பண்ணியிருப்ப, பெரிய சூழலாம் விட்டுருப்ப. பட் இன்றைக்கி உன் கம்பெனியை பார்த்தீங்கன்னா, யாரை வந்து நீ ரொம்ப குறை சொன்னியோ, நீ யார் வந்து தேவனோடு இல்லை, யார் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க, யார் வந்து கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு யாரை பற்றி சொன்னியோ, யூ ஆர் ஆக்சுவலி இன் தேர் ஓன் கண்ட்ரி, இன் தேர் ஓன் குரூப். அந்த குரூப்பில் நீ உட்காந்துட்டு யூ ஆர் ஐடென்டிஃபைங் வித் தெம். இன்ஃபேக்ட் நீ யாராக மாறிடலான்னு சொன்னால், யூ கேன் கம் டு த பாயிண்ட் வேர் யூ ஜாயின் வித் தோஸ் ஈவில் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தேவனுடைய மக்களை நீ என்ன பண்ணலான்னா எழுத்து வரக்கு நீ ரெடியாக இருக்கலாம். வரப்பா, அன்னைக்கு கொலையாத் வந்து ஒரு இஸ்ரேலைட்டை கொல்லலை, அவன் வந்து வெறும் வந்து நிந்திச்சான், அவ்வளோதான். கேவலமாக பேசினான். இந்த இஸ்ரவேல் நாட்டில் ஒரு ஆள் இல்லையா என்ன வந்து சண்டை போடுறதுக்கு அப்படின்னு நிந்திச்சான். அந்த காலத்தில் வந்து டேவிட் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை யாராவது கிண்டல் பண்ணாலும் எனக்கு பிளட்டெல்லாம் பாயில் ஆகிடுச்சு எனக்கு. அவன் சொல்கிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இவரால் வேர்ட்ஸே இவர் வந்து என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ரத்தம் கொதிச்சு போன ஒரு ஆள் இன்னைக்கு நிந்திக்கிறதுக்கு இல்லைப்பா,
அந்த சேனையை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான், அவனோட போய் உட்காந்துருக்கான். இஸ் நானும் வரேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு எப்படி எப்படி அவனை கொல்லணும்னு எனக்கு தெரியும். ஐ வில் ஹெல்ப் யூ கில் த இஸ்ரலைட்ஸ். என்ன பயங்கரம் தெரியுமா? பாதிக்கு வழியில் நான் பேசுகிறது உனக்கு ஒரு வேளை மேபி இட் இஸ் ரியல். பாதி வழியில் அந்த ஜனங்க சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்லப்பா, அவன் சொந்த மக்கள் கூட சொல்ல, அந்த ஜனங்களே சொல்கிறாங்க, நீ வேணாம்ப்பா எங்களோட வராத, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. நீ ஒரு கிருஷ்ணார்த்தி இப்படியே பேசுகிறியே உங்கள் ஆளுங்களை பற்றி, இது நல்லா இருக்கா இது அப்படின்னு அவன் சொல்கிறான் அட்வைஸு. ஆனால் நீ சொல்கிற, ஏய் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களெல்லாம் எப்போ விட்டேன் நான், நீ என்ன உன்னை சேர்த்துக்கோ, ஜாயின் மீ வித் யூ. எதுக்கு நீ பழைய கதையை பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கிவ் மீ அ சான்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் தேம். அவங்களோட வந்து நான் என்ன பண்ணுறேன், சண்டை போடுறேன். அந்த ஓல்டு ரிலேஷன்ஷிப்லாம் முடிஞ்சிருச்சு, என்கிட்ட 400 பேர் இருக்காங்க, we will come and fight with you. என்ன கொடுமை தெரியுமாப்பா அது. ஆனால் அட் த எண்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆண்டருடைய தயவு பார்த்தீங்கன்னா, காட்ஸ் கிரேஸ் அவன் லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நான் தான் சொல்லுவேன், அவன் விசுவாசம் அப்படியே வலிவிருச்சுப்பான் அவனுக்கு. ஆண்டர் மேலே உள்ள ட்ரஸ்ட் எல்லாம் வலிவிருச்சு அவனுக்கு. கர்த்தருடைய சேனைக்கு எதிர்த்து போகிற நேரத்தில் ஆண்டவர் சத்துருட்ட வந்து ஒரு பிரேக்கை கொடுக்குறாரு. அவன் வந்து டிட்டர்மெண்டாக சொல்கிறான், ஐ கேனாட் லெட் யூ ஃபைட் வித் அஸ், ஐ வில் நாட் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரே ஃபேமாக சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னா, சரி இவங்க நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்க. இவர் வாரியர், இவர் வேறு சண்டைக்கு வந்துட்டு திருப்பி சண்டை போடாமல் வீட்டுக்கு போகிற எப்படி இருக்கும்? ஊரில் கூட கேட்க மாட்டான், இனிமேல் பெரியெல்லாம் தூக்கிட்டு போனேன், சோடெலாம் தூக்கிட்டு ஓடினேன், சும்மா தான் வந்தியா கேட்பானே, கேட்க மாட்டாங்க. they'll surely ask. கண்டிப்பாக. உதாரணமாக நீ வீட்டில் சொல்லிட்டு போயிருப்பேன், நான் நேஷ்னல் இதில் விளையாட போகிறேன் ஹாக்கியில், என்ன தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் டிவியில் பாருங்கள் இந்த சேனலில் வரும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே போனால் உன்னை சப்ஸ்டியூட்டோட சேர்த்துக்க மாட்டேங்கிறானு. வேணாண்டா போய்ட்டு அவன் வீட்டுக்கு போடு, ஓரமாக உட்கார் அப்படின்றானு. நீ வீட்டுக்கு வர்ற, வீட்டில் உட்கார, என்னமோ வரேன் நான் டிவியை பார்த்துட்டு வந்தோம், உன் முகம் தான் இல்லை, எல்லாரும் முகமும் இருக்குது, என்னமோ ஆடுற என்ன கபடின்ற ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல எஸ்கேப் ஆகிட்டேன் நான் அப்படி நான் சொல்லுவேன். முகத்தையும் இந்த பக்கம் காட்ட மாட்டேன். கரெக்டாக இல்லையா? யூ வில் நாட் ஷோ. ஆனால் டேவிட் பாரு, கர்த்தர் அவனை எப்படி டச் பண்ணா இருப்பார், அவன் லைஃப் எப்படி டச் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த 400 பேரோட ஒரு சண்டை போடாமல் திருப்பி வர்றான். வந்தால் த ஹோல் செனாரியோ சேஞ்ச்டு. அவன் திருப்பி அந்த ஜிக்லாக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப, அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ட்ராஜிக்காக முடியுது. அது when he came back, chapter 30, 1 Samuel chapter 30 verses 6 to 7 பார்த்தீங்கன்னா, the Bible says David was in a difficult position. இங்கேருந்து போகும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனில் போகிறாரு, திருப்பி வரும்போது he was in a very difficult position. It says he was in a very difficult position. Why அப்படின்னு கேட்டிங்கன்னா, because the troops were talking about stoning him. இவனே கல்லெறிஞ்சு கொல்லாண்டான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கலாம் பிளான் பண்ணிட்டானான். 600 பேரும் இவனை கொண்டு போடணும்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இந்த ஃபிலிஸ்டைன்ஸோட சண்டை போட போனான் பார்த்தீங்களா, இவன் சண்டை போட போகலான்ட்டு போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே 200 பேர் இங்கே விட்டு போனான். இந்த கேம்பில் வந்து 200 பீப்புளை விட்டுட்டு போனான். அந்த நேரத்தில் அமலக்கைட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கேம்பை ஃபுல்லாக சூழ்ந்து கொண்டு அந்த சிட்டியை ஃபுல்லாக தீயினால் எரிச்சிட்டு அவங்களோட ஒய்ஃபு சில்ட்ரனு அத்தனை பேரையும் அவனுங்க எடுத்துகிட்டு ஓட்டானுங்க. தே ரேன் அவே. திருப்பி வந்து 400 பேர் வந்து பார்க்குறான், சிட்டியை காணோம், சிட்டி ஃபுல்லாக ரூயின்ஸில் இருக்குது, எல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அவங்க ஒய்ஃப்ஸ் அவங்க சில்ட்ரன் ஒரு ஆள் கிடையாது. டேவிடோடைய ஃபேமிலியே இல்லை, டேவிடோடைய ஃபேமிலியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஜஸ்ட் இமேஜின் த எம்பாரஸ்மெண்ட். பைபிள் சொல்லுது, அவங்கெல்லாம் கிட்னாப் பண்ணி போனதுக்கு அப்புறமா 4ஆம் வசனத்தில், டேவிட் அண்ட் ஹிஸ் ட்ரூப்ஸ் wept loudly until they had no strength left with them. அவங்ககிட்ட பெலன் இல்லாமல் போகிற வரைக்கும் அழுகுறாங்களாம் அத்தனை பேரும். எங்கே போனாங்கன்னே தெரில. ஜஸ்ட் இமேஜின்ப்பா, கர்த்தருடைய சேனைகளுக்கு விரோதமாக எழும்பி போயிட்டு சண்டை கூட போடலாம், திருப்பி வர்றான். God gave a hit on his face and said, உன்னுடைய ஜனங்களே நீ காப்பாற்ற முடியலையே, நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ வந்து சண்டை போட போறியா? உன் ஜனங்களே உன்னால் காப்பாற்ற முடியல. அழுகுறான், எல்லாம் அழுதுகிட்டு இருந்தான் கூட, இவனும் சேர்ந்து அழுது தான் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அழுகெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறானுங்க, டேய்
இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா, இவன் அத்தனை பேர் சேர்ந்து கல் எறிஞ்சு கொண்டு போடலாம், we can stone him to death அப்படின்னு சொல்லி அந்த 600 பேர் இவர் நம்பி போனார். நமக்கு இவங்க தான் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு கூப்பிட்டு போனார்ல, அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு 2 பேர் ஒரே இடத்துல அரையறக்கு வரான். they want to stone him to death. The Bible says David was in a very difficult position. நல்ல ஒரு இடுக்கண்ணில் மாட்டிக்கிட்டான், நல்ல ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். everybody is willing to stone him. They were all bitter for the loss of their sons and daughters and their families. இவனால தான் எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லி they all came against him. பருப்பா, after a long time, almost 1.5 years கப்மா, there is one word written. ஒரு டேர்ன் அரவுண்ட் அவன் லைஃப்பில். the Bible says now David strengthened himself in the Lord. தாவீதோ கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்லா கவனி, சம்டைம்ஸ் உன் லைஃப்பில் வந்து யாரோ ஒருத்தர் உனக்கு கொடுத்த ரொம்ப ஹர்ட், உனக்கு கொடுத்த ப்ராப்ளம்ஸ், I don't know how many of you have gone through that. Sometimes I have gone through that. When you don't have appreciation, when people always try to, find something to be mean with you. உங்களோட வந்து போரிடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு காரணமே இல்லாமல் வந்து எழுத்து வருவான். நீ செய்த நன்மைகளெல்லாம் மறந்துடுவான், உன் மேலே இருக்க அபிஷேகத்தை மறந்துடுவாங்க. They forget the anointing on you. They forget how God is using you. They forget how you are different than them. அது எல்லாத்தையும் மறந்துட்டு they will come with their weapons against you. காரணமே எல்லாம் உன்னை துரத்தி அடிப்பாங்க. You can never stay in one place. You can never be yourself. You can never accomplish God's plan in your life. Appreciation இல்லாமல் உன்னை எப்போவுமே உன்னை ஃபால்ட் ஃபைண்டிங், எப்போவுமே குறை சொல்லி குற்றம் சொல்லி உன்னை எப்போவுமே கீழே தள்ளி உன்னை பின்னாலேயே ஹர்ட் பண்ணுறதுக்கு வரான் பாரு. அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு say, what's the use of this? What is the use? எவ்வளோ நாள் நான் இப்படியே சண்டை போட்டுட்டு போராடிட்டு இருக்க போகிறேன். I want to give up everything. In fact, I don't want to even be in the camp of Israel. இஸ்ரவேலுடைய கேம்பில் கூட நான் இருக்க மாட்டேன். போ, எந்த ஜனங்களுக்கு விரோதமாக நான் ஒரு காலம் சண்டை போட்டேனோ அவங்களே ஃபார் பெட்டர், அவனாவது என்னை மதிக்கிறான். see that? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சால் வந்து சொந்த மாமனார்ப்பா, அவன் வந்து இவனை மதிக்கலை. ஆனால் இவன் வந்து ஃபிலிஸ்டீன் ஜெயண்ட்டை கொன்னான் தெரியுமா, அவனுடைய கிங் வந்து இவனை எவ்வளோ மதிச்சான் தெரியுமா. he gave him a good place. அவன் வந்து இவன் ஆனர் பண்ணான். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த வசனத்தை வாசித்த வீட்டில் போய் அந்த சாப்டர்ஸ்லாம் வாசித்தா you'll be stunned. டேவிடை பார்த்து அந்த கிங் சொன்னால், you will be my security guard, இன்னிலிருந்து பர்சனல் செக்யூரிட்டி கார்டை நீ இரு அப்படின்னு சொன்னான். யார் தெரியுமா? அந்த எனிமி சொன்னான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் டேவிட் நான் லைஃப்பில் கேட்டதே இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி யாராவது ஒரு பிள்ளை நீ வந்திருப்பேன், ஆனால் நான் வந்து எவ்வளோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நான் எவ்வளோ நிந்தையெல்லாம் சகிச்சிருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ வந்து நான் நன்மை செஞ்சுருக்கேண்ணே. பட் ஒரு உண்மை கிடையாதுண்ணே அவங்ககிட்ட. ஐ நெவர் saw குட் அவுட் ஆஃப் இட். ஆனால் ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கானே, கர்த்தரை வெறுக்கிறானே, நம்மளை பற்றி கிண்டல் பண்ணுறான், அவன் வந்து எனக்கு எவ்வளோ அன்பு காட்டுறான். they show me so much of passion, they give me so much love. அவன் வந்து சின்சியராக இருக்கான் அவன். அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்குடா இந்த கும்பலில் உட்காந்து கொண்டணுமாலாம், சும்மா மாதம் மாதம் இந்த மீட்டிங்லாம் போதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒருத்தனும் உருப்படி கிடையாது இதில். சீதா இவனோடலாம் போய் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு பேசாமல் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து அவனாவது நம்மளை பாராட்டுவான், 2 நல்ல வார்த்தை பேசுவான், ஏதோ நம்மளை ஆதரித்து நம்முடைய குட் திங்ஸையாவது அவன் சொல்லுவான், நம்மளே கொஞ்சம் மதிப்பான். இங்கே ஒரு பைசாவுக்கு மரியாதை கூட கிடையாது, மதிப்பு கிடையாது, இங்கே சும்மா போய் உட்காந்துருக்கணும். You have that feeling in your heart. You're depressed. வேண்டாம் போ, இட்ஸ் நோ யூஸ். அப்படியே ப்ரோக்கனாக நீ வந்திருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீ அப்படியே போய் 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 ஒரு நாள் அடி பார்ப்பார், ஒரு ஆண்டர் அடி, அண்ட் பிரிங்ஸ் யூ டு யுவர் ரியாலிட்டி. எல்லாம் அவன் தன்னுடைய சுய புத்தியில் சார்ந்து தேவனையே நினைக்காம தன்னுடைய ரதங்களையும் குதிரைகளையும் நம்பிட்டு ஓடி 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 ஒரு நாள் அவன் திரும்பி பார்த்தா அவ்வளோத்தையும் வாஷ்ட் அவுட், எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணவனை இப்போ சொல்கிறான் தாவீது, ஆண்டவரே நான் வந்து உமக்குள்ளே நான் திடப்படுத்துகிறேன். மை கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் சால், மை கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் மை ஃப்ரெண்ட்ஸ். என் கான்ஃபிடென்ஸ் வந்து என்னுடைய ஆர்மிஸ் கிடையாது, என் கான்ஃபிடென்ஸ் வந்து என் சோல்ஜர்ஸ் கிடையாது, அந்த 600 பீப்புள் கிடையாது, இட் இஸ் நாட் இஸ்ரேல், எதுவுமே இல்லை ஆண்டவரே. மை கான்ஃபிடென்ஸ் இஸ் யூ.
யூ ஆர் மை ட்ரஸ்ட், யூ ஆர் மை ஹோப். நான் உங்களை விட்டுட்டு நான் இந்த ஆர்மிஸ்லாம் நம்பிட்டு நான் வந்துட்டேன். இந்த 600 பேர் என்ன மாதிரியே கிரிட்டிசைஸ் பண்ண, அதனால் அவனை கூப்பிட்டு வந்துட்டேன். நானும் அவங்க கும்பலோடு நான் சேர்ந்துட்டேன். ஐ ஜஸ்ட் ஜாயின் வித் தெம் அண்ட் ஐ லெஃப்ட் யூ அவுட் ஆஃப் த கம்பெனி. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சேன். அவங்களோட நான் வந்து இந்த கிரிட்டிசைசிங் குரூப்போடு நானும் சேர்ந்துட்டேன். பட் ஐ நெவர் ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வித் யூ. உம்மோடு இருக்கிற உறவில் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ சொல்கிறேன், ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெங்தன் மை செல்ஃப் இன் யூ. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சுப்பா, ஆஃப்டர் 1.5 years அவன் லைஃப்பில் ஒரு காரியம் நடந்துச்சு. இப்போ he found out that the Amalekites had stolen everything. எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும். முன்னால் வந்து இவன் வந்து இந்த கும்பலுக்குள்ளே வர்றதுக்கு, இந்த காத்துக்குள்ளே வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் அவன் கேட்கவே இல்லை. he never asked God and his guidance. அவன் கேட்கவே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் in his life அவன் என்ன செய்தான்னா, ஐ வாண்ட் டு என்கொயர் வித் த லார்ட். நீங்கள் வாசிப்பீங்களா, அந்த வசனத்தை வாசிப்பீங்களான்னா 1 சாமுவேல் 30 வாசிக்கும்போது, டேவிட் ஆஸ்க்ட் த லார்ட், should I pursue these raiders, will I overtake them? ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கேட்டான், ஆண்டவரே என்கிட்ட 400 people இப்போ இருக்காங்க, இதை வச்சுட்டு நான் போட்டுமா? உங்களுடைய வழிநடத்தல் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆஃப்டர் 1.5 years ஆண்டவர்கிட்ட அப்போ தான் அட்வைஸ் கேட்டான். அண்ட் த லார்ட் செட், கோ, நீ போ, நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவ, போ. அவன் போகிறான். வேதம் சொல்கிறது, அவன் இழந்து போன ஒன்றை கூட அவன் வந்து நஷ்டப்படுத்தவே இல்லையான். he was able to recover everything. ஒரு பிள்ளை கூட சாகலையாம், ஒரு ஒய்ஃப் கூட சாகலை, ஒரு ஆள் சாகலை. அவ்வளோத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு அவன் வந்தான். ஏன் தெரியுமாப்பா? இத்தனை வருஷமாக he never asked for God's direction in his life. தான் மனசில் தோணு, தான் இமோஷன் சொன்னது, தான் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு உடனே அவன் மனசு என்ன சொல்லிச்சோ அதை வந்து உடனே அவன் he reacted to the problem. he never regarded the voice of God. அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய ஆலோசனை அவன் கேட்கவே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஒருவேளை சில பேர் இங்கே இருப்பீங்க, ஆனால் என் லைஃப்பில் நடந்த அந்த பேட் இன்சிடென்ட்ஸ், ஹர்ட்டிங் இன்சிடென்ட்ஸ் வந்து it took me away from God's word. என் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின்படி வழி நடத்துறதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு என் மனசில் தோன்றபடி நான் வந்து டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. முன்னாலெல்லாம் நான் வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஐ வில் கோ டு காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் போவேன், ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது நான் நடுங்குவேன். இப்போல்லாம் அதை விட்டுட்டேன். ஐ ஆம் ஜஸ்ட் ரியாக்டிங் டு எவ்ரி ப்ராப்ளம். அந்த லெவலில் நீ வந்திருக்கியா? God is speaking to you today. Go and inquire of the Lord. கர்த்தர்கிட்ட போய் கேள், அவர் சொல்வார், உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவார். நீ அப்படி செய்வாய். ஆனால் நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்னா திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். He will revive you once again. இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவர் சொல்கிறார், go back to my word and listen to my voice and you will recover everything. என்னுடைய வார்த்தைக்கு நீ திரும்ப போய் என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு, நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ளுவாய். உன் விசுவாசத்தை நீ திரும்ப எழுப்பி நிறுத்துவாய். பயப்படாத. இன்றைக்கு ஆண்டவர் யாராக இருக்கிறார்னா, உன் விசுவாசம் வழுவி போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறவர் இருக்கிறார். இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தைகளை நான் அல்ல, ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உன் நிலைமை அறிந்து உனக்கு பேசுகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ரிவைவ் மீ ஒன்ஸ் அகேன். என் கேம்ப்லேருந்து நான் மாறுறக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நான் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யும்னு கேளு. கர்த்தர் உதவி செய்வார். கடைசி, அது லாஸ்ட் ஒன், வெரி குவிக்லி லெட்ஸ் கோ. மூன்றாவது, திரும்ப பெற்றுக்கொண்டவன் அல்லது விசுவாசத்தில் இழந்தவன் யாருன்னு கேட்டான். முதலாவது யார் சொன்னேன்? ஜோப். விசுவாசம் வழுவி போகிற நிலையில் இருந்தான். ரெண்டாவது யாருன்னு சொன்ன? ஓகே, டேவிட். விசுவாசம் வழுவி போகிற நிலைமையில் போய் விசுவாசத்தை இழந்து போனோன்னா நிற்கிறான். மூணாவது ஒரு மனுஷன் யாருன்னா, நம்ம ஆரம்பத்தில் வாசித்த அதே வசனம் தான், மேத்யூவில் லூக் 22:31-34. 31-34 ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் உன்னை சுளகளை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன் விசுவாசம் வழுவி போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நம்ம பொதுவாகவே பீட்டர் அப்படின்னு யோசித்தாலே we think that he is a very weak individual. கரெக்டா? among the apostles பார்த்தீங்கன்னா
பொதுவாகவே பீட்டர்னா நம்ம மனசில் வந்து முந்திரி கொட்டை, அது உடனே நமக்கு ரொம்ப 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 அதிக பிரச்சனை, அவன் வாய் ரொம்ப ஜாஸ்தி அவனுக்கு. அந்த மாதிரி தான் உடனே அவன் கேரக்டரை பற்றி யோசிக்கும் போதே வித் திங்க். இன்னைக்கு கூட சில பசங்களாக ரொம்ப பீட்டர் விடுறான் அப்படின்னு சொல்ல பார்த்துருக்கேன். அந்த வார்த்தை வந்து ஏன் சொல்கிறான்னா ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் பார்த்தியா, அந்த ஒரு ஸ்லாங்காகவே இது வந்துருச்சு. டோன்ட், இங்கிலீஷ்லேயே இருக்காது, இங்கிலீஷில் கூட பீப்புள் ஆக்சுவலி யூஸ் இட். டோன்ட் ட்ரை டு பி எ பீட்டர் அப்படின்வாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, ரொம்ப அதிக பிரசங்கியாக பேசாத. அப்போ நம்ம மனசில் என்ன உருவாயிடுச்சுன்னா, இவன் தான் இருக்கிறதுலே கேரக்டர்லேயே மாறி ஆள் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் நான் உட்காந்து வேதத்தை வாசித்து பார்த்தேன். நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் வலுவாதபடி உனக்கா நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறாரு. இவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்கிறான். வெரி குவிக்லி லெட் மீ கிவ் யூ சம் ரீசன்ஸ். இஃப் யூ கேன் ரைட் ரியலி ஃபாஸ்ட் யூ கேன் நோட் இட் டவுன், அதர்வைஸ் ஜஸ்ட் லெட் இட் கோ அண்ட் லிசன் டு இட் ஒன் மோர் டைம். ஓகே, Matthew 10:2 வாசித்தீங்கன்னா, he was the first among the list of all disciples. டிசைபிள்ஸ் பற்றி எழுதப்பட்ட எல்லா லிஸ்ட்லையும் 12 டிசைபிள்ஸோட லிஸ்ட்டில் த ஃபர்ஸ்ட்னு சொல்லி போட்டிருக்கு. த ஃபர்ஸ்ட் சைமன் who is called Peter. த ஃபர்ஸ்ட், லாஸ்ட் கிடையாது, அவர் நடுவில் கூட கிடையாது. he is the first among the disciples. ஓகே, முதலாவது. ரெண்டாவது 14:28, Matthew 14:28, the first and the only one to walk on water ever. தண்ணீரின் மேல் நடந்த ஒரே மனுஷன், முதலாவது மனுஷன் அவன் தான். யாரும் வேறு அட்டம் கூட படல, நாட் ஈவன் மோசஸ். எல்லாம் தண்ணி பிளந்ததுக்கப்புறமா நடந்தாங்க. தண்ணி பிளக்காமலே தண்ணி மேலே நடந்து போன ஒரே ஆள் பீட்டர் தான். அவர் சாதாரணமாக நினைக்க மாட்டீங்க. இப்போ Matthew 17:24, the only one for whom Jesus paid the tax. 12 அப்போஸ்தலர்களில் ஒரே மனுஷனுக்காக வரி பட்டம் கட்டினார்னா இவனுக்கு தான். he was so special with God. ரொம்ப ஸ்பெஷலான ஆள் இவர். சரியா? அது மாத்திரம் இல்லை. Matthew 16:13 to 17, just note it down. 16:13 to 17 வாசித்தீங்கன்னா, the first one to declare that Jesus is Christ. இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தவன் யாருன்னா பேதுரு மட்டும்தான். உடனே இயேசு சொல்கிறார், எப்பா மாம்சமும் ரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தலை, கர்த்தரே உன்னை வெளிப்படுத்தினார்ப்பா. யூ ஆர் அ மேன் ஆஃப் ரெவலேஷன். முந்திரி கோடன்லாம் யோசிக்காதீங்க இப்போ கொஞ்சம். ஐ திங்க் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் திங்கிங் ஆஃப் ஹிம் வில் சேஞ்ச். யூ வாஸ் அ மேன் ஆஃப் ரெவலேஷன். அது மாத்திரம் இல்லை, இஃப் யூ ரீட் John 6:6, அவன் சொல்லுகிறான், உண்மை விட்டு எங்கே போவோம்? நித்திய வேத வசனங்கள், சத்திய வேத வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. யூ ஹாவ் த வேர்ட் ஆஃப் இட்டர்னல் லைஃப். ஜீவ வசனம், நித்திய வசனம் மட்டும் இருக்கின்ற ரெவலேஷன் வேற யார்ட்டுமே இல்லை, பீட்டருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. Matthew 26:33, அவன் சொல்லுகிறான், the first one to declare his allegiance to Jesus. இயேசுவுக்கு உண்மை தொண்டன் அப்படின்னு அறிக்கையிட்டவன் இவன் தான் ஃபர்ஸ்ட் இயேசுவுக்கு. அவன் சொல்லுகிறான், எல்லாரும் உம்மாலே வந்து இடறி போனாலும் நான் வந்து உம்மாலே நான் இடறவே மாட்டேன். even if everyone runs away, I will never run away from you. Only Peter said that. Okay, கடைசியா இன்னும் நிறைய இருக்கு, but let me stop here. Matthew 16:22, மத்தேயு 16:22 வாசித்தீங்கன்னா, he was the only one to protest the death of Jesus. இயேசு மரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த 12 பேரில் சொன்ன ஒரே ஆள் இவன் தான். யூ ஷுட் நாட் டை. மற்றவன் எல்லாம் அப்படி செத்துருவாரா, அப்போ அடுத்து என்னடா பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தான். see that. அவர் சொல்கிறாரு, நம்ம மனுஷகுமாரன் பிடிக்கப்பட போகிறாருன்னொடனே இவனுங்களாம் இப்போ சண்டை போடுறானுங்க. இப்போ நம்மளை யார் பெரியவன் இல்லை, அண்ணன் எப்போ காலியாவார், திண்ணன் எப்போ காலியாகும் சொல்லுவாங்களே தமிழில். அந்த மாதிரி இந்த இப்போ போகிறேன்றாரா, இப்போ நம்ம ரெடி ஆகிக்கணும். ஸோ அடுத்தது யார் அப்படின்னு எல்லாம் போட்டி போட்டுட்ருக்கான். பட் திஸ் இஸ் த ஒன்லி கை ஹூ செட் யூ ஷுட் நாட் டை. அதுக்காக திட்டு வர வாங்கினான். அப்பாலே இப்போ சாத்தானேன்னு வர பேர் வாங்க. he didn't mind it. ஓகே, பரவாயில்ல, திட்டினா திட்டிட்டு போகிறோம், நம்ம தலைவர் சாகக்கூடாது அப்படின்னு நினச்சான். he was a good guy. ஓகே, ஆனால் சிரிக்காதீங்க, சும்மா சில பேர் பேச்சிலே வாய்ஸ் அவுடால் விடுவான். அந்த மாதிரிலாம் இவன் கிடையாது. ராத்திரி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கானா, டம் டம் டம்னு சவுண்டு வருது. ஏசு எழுப்புறாரு, எழும்பு கிடையாதுலாம், என்னை காட்டி கொடுக்குறான் வந்துட்டான். எல்லாம் எழும்பி ஆவுன்னு சத்தங்க தான் போட்டிருப்பாங்க. இவன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தான் பாரு, கத்தி எடுத்து விட்டான் ஒரு அடி, காது துண்டாக போயிடுச்சு. அப்படியே சும்மா பேச்செல்லாம் இவர் கிடையாது. உண்மையாக he showed what it means that he will die for him. உங்களுக்கு தெரியுமா, அத்தனை பேரும் swords and sticks-ஓட வந்திருக்கான். swords and sticks. இவன் ஒருத்தன் தான்ப்பா வீசுகிறான். அவன் கொஞ்சம் யோசித்து பாரு, இதோட பின்விளைவு என்ன? ஏன்னா நம்ம ஒருத்தன் வீசுகிறோமே, ஒருத்தன் காதை காலி போனோம், நம்மளை தலையை காலி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்கான், நமக்கு எவ்வளோ டேஞ்சர் இருக்குன்னு யோசித்தானே. அதெல்லாம் போனால் போட்டும் போ, செத்தா கூட பரவாயில்ல.
அப்படின்னு தலைவருக்காக உயிர் கொடுக்கலான்னு வந்தான். ஒரு ஆள் தான். ஆனால் இனிமேல் பீட்டர்னு சொல்லும்போது கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்காதீங்க. கீப் இம் இன் அ வெரி ஹை ரிகார்ட். ஓகே, சும்மா வாய்ஸ் அவுடால் பேசுகிறல. ஹீ டிட் இட். ஹீ ஷோட் இஸ் லவ் ஃபார் த மாஸ்டர். இன்ஃபேக்ட் ஜீசஸ் லவ்ட் ஹிம் ஸோ மச். அவனோட மாமியார் ஜுரமாக இருக்கும்போது இயேசு போய் சுகமாக்கினார். அவன் வீட்டுக்கு போய் சுகமாக்கினார். ஹி வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ். மறுரூப மலையில் பேதுருவை ஆண்டவர் கூட்டு போனார். ஜோம் பண்ணும்போது அவரோட தனித்திருக்கும்படி இவனை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணார். அமங் த நெக்ஸ்ட் 2 இவன் தான் ஃபஸ்ட். சுகமாக்க போகும்போது இவனை தான் ஃபஸ்ட்டு உள்ள ரூம்குள்ளே கூட்டு போனார். 3 பீப்புளை கூட்டு போனார். அதில் ஒருத்தன் வந்தான். எல்லாத்துக்குமே ஹி வாஸ் தேர். யூனோ, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணார் ஆண்டவர். இவனை ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணார். பாஸ் ஓவர் ரெடி பண்ணனா இவனை தான். பீட்டர் வாஸ் ஆல்வேஸ் தேர் whenever Jesus wanted, the first of the apostles. ஆனால் இன்னைக்கு அவனோட நிலைமை நீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சேட். நீ 26ஆம் அதிகாரம் மத்திய 26:58 வாஸ்தினா, 26:58 வாஸ்தினா, பேதுரு எங்கே இருக்கான்னு சொன்னால் he was following him at a distance. இப்போ தூரத்தில் அவரை பின்தொடர்ந்தான். அவன் யார் தெரியுமா? இப்போ ஒரு காலம் அப்படியே பக்கத்தில் செக்யூரிட்டி மாதிரி கூடவே வருவான் அவரோட, இல்லை? ஆனால் இப்போ அதே ஆள் எங்கே போயிட்டான்னா he just went away. அப்படியே டிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணுறான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் வலிவு போகாது பண்ண நான் வேண்டிக் கொண்டேன். ஏன்பா இவன் விசுவாசம் அப்படி வலிவிருச்சு உனக்கு? அப்படி க்ளோஸாக இருந்தானே ஒரு காலம். இயேசுக்கா உயிர் கொடுக்குறதுக்கு நான் ரெடின்னு சொன்னானே. என்னென்னமோலாம் சூழலை விட்டான், சவால் விட்டான். ஏன் அவன் லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விழுகை அவன் வாழ்க்கையில்? ஏன் அவன் விசுவாசம் அசைஞ்சு போய்? நம்மளாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஓ, பீட்டர் denied Jesus 3 times before the cock crew. நம்ம அங்கேருந்து வந்தோன்னா 300 முறை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். யூ ஆர் நெவர் தேர் தட் நைட். சும்மா காட்டி வந்து இயேசு நம்ம பக்கத்தில் உயிரோடு இல்லை, மாம்சத்தில் இல்லாத போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எத்தனை பேர்கிட்ட நானா கிறிஸ்டியனா? இல்லைடா, அது எங்கள் அப்பா தான் வச்சுட்டார் பேர், நான் என்ன பண்ண முடியும்? எத்தனை பேர் சொல்லிட்டு வளையிறோம் தெரியுமா? ஃப்ரெண்டை பார்த்துன்னு பைபிளை தூக்கி பாக்கெட்டில் வைக்கிற எத்தனை பேர் நம்ம இருக்கோம்? நீ இயேசுக்காக மறிக்கலாம் வேணாம், பைபிளை காட்டிடுற முதல்ல பார்ப்போம். கேனாட். உன் ஃப்ரெண்டு 2 பேர் இந்த ரூமில் இருக்கட்டும், நீ எப்படி வர்ஷிப் பண்ணுற நான் பார்க்குறேன். உடனே எவ்வளோ டீசென்ட் ஆகிரும் தெரியுமா? அவனுப்பா தெரியாமல் கை தூக்கினுக்கிறாங்களா? நான்லாம் அப்படி இல்லை. நமக்கெல்லாம் அவங்களோட சம்மந்தமே கிடையாது. நம்மலாம் டிஃப்ரெண்ட்டு. சொல்லுவே சொல்ல மாட்டியா? சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. If you just go through the instances that went before this guy denying Jesus 3 times, it was not easy for him. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நைட் வந்து தூங்கிட்டு டக்குன்னு எழுப்புறாரு ஆண்டவர். எழுப்புனா இது வரைக்கும் ஏசாமி அவன் எப்படி பார்த்தான்னு சொன்னால், it was just so powerful. பிசாசெல்லாம் அலறிட்டு ஓடும். யாரும் பரிசேர், சதுசேர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர் யாருமே அவரோட எதிர்த்து பேசி வின் பண்ணதே கிடையாது. They were not able to contain him. அந்த மாதிரி இருந்தார் அவர், full of authority and power. ஆனால் ராத்திரி வராரு, நிற்கிறார், அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவனுக்கு நேராக வரானுங்க பக்கத்தில் வந்து அவனுக்கு பாட்டு கையில் காலை கட்டுறானுங்க, சங்கிலி வச்சு கட்டுறானுங்க, தரன்னு இழுத்துட்டு போகிறானுங்க. இவன் கூட ஒருத்தர் இருந்தான், 3.5 years கூட சாப்பிட்டான், பேகை சுமந்தான். அவன் வந்து இயேசுவை காட்டி கொடுக்குறான். அந்த முத்தம் கொடுத்தா இவர் தான் அப்படின்னு காட்டி கொடுக்குறான். இட்ஸ் டூ மச் ஃபார் ஹிம் அட் தட் டைம். இவனால் பிலீவ் பண்ண முடியல. என்னடா ஜூடஸா, த ட்ரஸ்டட் ட்ரெஷரர், த இன்னர் சர்க்கிள், அவன் வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். இயேசு வந்து என்ன பிடிச்சிக்கிடுங்க நான் தான் அப்படின்றாரு. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? சரி, இவன் நினைக்கிறான், சரி இவனுங்களாம் ஒன்றும் பேச மாட்டானுங்களாம், வேலைக்கு ஆகாது, நம்ம தான் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் வெட்டினா, உன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரேயில் போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால சாவான்றாரு. என்னடா இது, இவர் சாவறதை தடுக்கலான்னு பார்த்தா நம்மளை சாவோன்றாரு. ஜஸ்ட் இமேஜின் த சீன். இவன் நினைக்கிறான் மேலேருந்து ஏஞ்சல்ஸ் வருவாங்க, அப்படியே அவரை டெலிவர் பண்ணுவாங்க, இஸ் த சன் ஆஃப் காட் அண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, யூ ஆர் கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட். ஒன்றுமே இல்லை, அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இயேசுவும் போகிறார் கூட. இஸ் டோட்டலி கேப்சர்ட். அண்ட் மற்றவங்க எல்லாம் ஓடிட்டானுங்க. ஆல் தி அதர்ஸ் ran away. இவனுக்கு என்ன நடக்குது இங்கே? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஹி இஸ் ஜஸ்ட் கோயிங்.
அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ ட்ரீம். போய் அந்த தூரத்தில் ஃபாலோ பண்ணி அந்த ஹை ப்ரீஸ்டோடைய ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கான். இவனே கம்ப்ளீட் கன்ஃபியூஷனில் இருக்கானா. ஒரு பொண்ணு வருது, நீ இயேசுவோட தானே இருந்த? உனக்கு வருது பாருங்கோ, நான் ஏற்கனவே என்ன நடக்குன்னே புரியாமல் இருக்கேன், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, போ. இந்த டைமாக டெஸ்ட் பண்ணி காஸ்பல்லாம் சொல்கிறது, ஆமாம் நான் இயேசுவோடு இருந்தேன், அவர் நல்லவர் வல்லவர் பெரியவர். அட போயா, நாங்களே படாத பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், இப்போ வேறு இப்போ இயேசுவை தெரியுமா கூட இருந்தியான்னு கேட்டு இன்னொருத்தன் வரான், நீர் இயேசுவோடு தான் இருந்த, உன் பேச்சே உன்னை காட்டுது, தெரியாது போ, வேணா சபிச்சு காட்டுமா, கெட்ட வார்த்தை பேசி காட்டுமா, அடித்து பேசுகிறான், சாளாரமாக பேசு, உனக்கு என்ன வேணால் நான் காட்டுறேன் போ. ஒன்று வருது திருப்பி, நான் உன்னை பார்த்துருக்கேன் அந்த கார்டனில், நீ அங்கே தானே இருந்த, இந்த வீசுனி என்னமோ வீசுற, நீ தானே வீசினது அது. ஐ டெல் யூ இட் வாஸ் இனஃப் ஃபார் ஹிம். லெட் மீ ட்ரைவ் ஹோம் த பாயிண்ட் ஹியர். என்ன தெரியுமாப்பா, சம் பீப்புள் வென் தே ஸ்டார்ட் குவெஸ்சனிங் யூ கெட் இட் ஆன் யுவர் நர்வ்ஸ். சில பேர் கேள்வி கேட்டே நம்மளை டார்ச்சர் பண்ணுவான், பார்த்துருக்கியா? அவனுக்கு தெரியும் நம்ம இயேசுவோடு இருந்தா, இயேசுவோடு இருந்தியா 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 நம்ம பேரே ஜானுன்னு இருக்கும், இயேசு தாஸ்ன்னு இருக்கும், நீ கிறிஸ்டியனானின்னு இது கேள்வியா? இது ஏண்டா பேரை பார்த்தா தெரில உனக்கு? கிறிஸ்டியனானா என்ன அர்த்தம்? இல்லை போடா, அதான் ஆன்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யாராவது உங்களை அப்படி கேள்வி கேட்டு பார்க்கட்டும், அப்போ பார்க்கலாம் அவங்க ஃபெய்த்தில் எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்க. உடனே பைபிளை தரீங்க, வாப்பா நான் கிறிஸ்டியன் தான், ஐ வாண்ட் டு டாக் அபவுட் கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட். will you say that? அல்லது actually I am a Christian, you know what the verse that saved my life. Thank you for asking the question. You know, I want to share my testimony how the Lord saved me and my family. சில பேர் வரும்போது இன்னும் பாரு, இன்னொரு முறை கேட்ட அவள் தான் நான் யாருன்னு காமிச்சிடுவேன், நேரம் நல்லா இல்லை எழுந்து ஓடிடும் அப்படியே. இல்லை சேதுறா நான் ஷோர் you will. The questions that came to him over and over and over and over again, already he was wounded, completely lost his, his reasoning, what is happening around me. ஆனால் அந்த நேரத்தில் பார்ப்பான் ஃபெய்த் எல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படியே. அவன் இயேசுவை பற்றி என்னென்னலாம் இமேஜின் பண்ணான், எவ்ரி திங் கேம் கிராஷிங் டு த கிரவுண்ட். அவன் ஒன்றுமே அவனால் செய்ய முடியல. ஆனால் அட் தட் பாயிண்ட் 3 times சொல்லிட்டான் பாரு. சொன்ன உடனே ஒரு பல்ப் எரியிற மாதிரி டகால்னு ஒரு சேவல் கூவுது பாரு. அப்படி கூவினோடனே ஏசு அப்படி திரும்பி பார்த்தான். அவ்வளோ நேரம் அவனை பார்க்கவே இல்லை. அவனை திரும்பி பார்த்த உடனே இவன் மாத்திரம் உண்மையாக அவன் ஃபெய்த்தை வந்து கம்ப்ளீட்டாக அவன் வந்து கேன்சல் பண்ணி தான் வச்சுக்கேன். அவன் இயேசுவை பார்த்து ஒரு முறை தான் மறைச்சிருப்பான். உங்களெல்லாம் நம்பி நான் என்ன பிரயோஜனம் பாரு, எப்படி என் வாழ்க்கையை நாசமாச்சு பாரு. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியுதா? உங்களெல்லாம் தெரியாமல் நம்பின என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வெளியே போய் ஓன்னு அழுதானா. இட் ரியலி broke his heart. நான் இவ்வளோ தூரம் போயிட்டேன் ஆண்டவர் விட்டு, என் ஃபெய்த் இப்படி உடஞ்சிருச்சா, இந்த கேள்விகளுக்கு நான் இப்படி மனம் உடஞ்சிட்டேனா. அவன் உடஞ்ச நொறுங்கிட்டான் அவன். நான் சொல்கிறேன்ப்பா, இந்த பீட்டருக்கு மாத்திரம் இல்லை, டேவிடும் இதே மாதிரி ஒரு லைஃப்பில் போனார். ஜஸ்ட் மீ பாயிண்ட் தட் அவுட். ஐ அம் கோனா ப்ரே வித் யூ. Psalm 42 and verse 3. My tears have been my meat night and day, when they continually say to me, where is your God? உன் தேவன் எங்கே? நம்ம இரவு பகலாக என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறான் பாரு. அந்த நேரத்தில் என் கண்ணீரே எனக்கு உணவாக மாறிடுச்சுன்னு சொல்கிறார். Psalm 42 verse 10 சொல்கிறார், as with a sword in my bones my enemies reproach me. They say to me over and over again, where is your God? உன் கடவுள் என்ன? உன் கடவுள் எங்கே இருக்காரு? எங்கே இருக்கிறான்னு கேட்குறான். அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வந்துடுது. என்னால் தாங்கவே முடியல. இட் பிரேக்ஸ் மை ஹார்ட். ஒரு சோடை கொண்டு வந்து இருதயத்தில் சொருகின மாதிரி இருக்குது. ஏன்னா என்னுடைய லைஃப் அப்படி ஒரு மெஸ்ஸில் இருக்குது. திங்ஸ் that are happening around me, I have no reason to say why it is happening. என்னோட கேள்வி என்னால் தாங்க முடியல. அப்படியே விசுவாசம் அப்படியே வலுவிடுது பாரு. இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமாப்பா? If you read the 11th verse, கடைசி வசனத்தை சொல்லணும். Why are you cast down, O my soul? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்?
நீ ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு. என் ரட்சிப்பும் என் முகத்திற்கு ரட்சிப்புமாகிய என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். ஐ வில் praise God. அவன் சொல்கிறான், நான் ஹார்ட்டெல்லாம் உடஞ்சி நான் ரொம்ப கலங்கி போய் என் ஃபெய்த்தெல்லாம் ட்ரெயின், அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு ஆன்சர் என்ன தெரியுமா? ஐ வில் praise God. ஐ வில் worship God. 3 காரியம் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணேன். These words God put in my heart today and want me to speak to you today. ஒருவேளை நீனு யோபுவை போல உன் ஃபெய்த்தை வந்து சுளகளை புடைச்சி உன்னை வேதனைப்படுத்துகிற ஒரு நேரத்தில் நீ வந்திருக்கலாம். உன் ஃபெய்த்தை ஷேட்டர்ட். ஹவு டு ஓவர் கம் தேட்? ப்ரே. நீ ஜெபம் பண்ணு. God will revive it again. ரெண்டாவது, நீ ஒருவேளை தாவீதை போல உன் விசுவாசம் எல்லாம் வழுவி போய் நீ ஒரு எனிமி கேம்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் go and ponder his word. அவருடைய வார்த்தையை திரும்ப போய் கேளு. அவருடைய வழிநடத்தலுக்கு இடம் கொடு. அவருடைய சத்தத்துக்கு இடம் கொடு. If you ponder his word, he will bring you back and make you to trust in God and give you back everything you lost. நீ இழந்து போனதெல்லாம் அவர் திரும்ப தருவார். ஒருவேளை கடைசியாக பேதுருவை போல ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ் உன் லைஃப்பில் நடந்து ஆண்டவரும் பதில் சொல்லாமல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்காமல் இருக்கும்போது, மனிதர்களுடைய கேள்விகளுக்கு முன்னால் உனக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ அப்படியே ஃபெய்த்தை ட்ரெயினாக இருக்கும்போது, give praise to God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. Lift up worship, pray, ponder and praise. When you do that, நான் சொல்லுவேன், வழுவி போன விசுவாசத்தை அவர் திரும்ப கட்டி எழுப்புவார். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். Everyone standing. Close your eyes in the presence of God. ஒரு தேவன் உனக்காக இருக்கிறார். அவர் விசுவாசத்தை துவங்கினவர் மாத்திரமல்ல, அவர் விசுவாசத்தை முடிக்கிற தேவன். ஒருவேளை நான் இன்னைக்கு பேசின வார்த்தைகள் எங்க இருக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு நேரடியான ஒரு வார்த்தையா இருக்கலாம். Your faith is shattered, shaken, broken, tattered. Unanswered questions, shame on your face, questions bothering you night and day. You have become a ridicule among your friends. Where is your God? Where is your God? கேட்டே இருக்காங்க. பதில் இல்லாம நீ திகைத்து போய் நடுங்கிட்டு நீ வந்திருக்கலாம். Make a decision today. I'm going to pray. I'm not going to plan about answering my friends. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் பதில் சொல்றதுக்கு நான் பதிலை தேட மாட்டேன். அதுக்கு பதிலாக I will pray for my friends. என் நண்பர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். என் ஜெப ஆவியை நான் தூண்டி விட போறேன். Number 2, I'm going to ponder on the word of God. நான் என் லைஃப்ல ஒரு சீசனை என்னுடைய சுய ஆசைகளையும் விருப்பங்களையும் என் இஷ்டத்தின்படி என் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டேன். ஆண்டவருடைய கேம்பை விட்டு நான் பிலிஸ்டீன்ஸ் கேம்ப்ல போய் தங்கிட்டேன். என்னுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ், என் கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாரையும் ஒன்னா கும்பலா சேர்த்துக்கிட்டு நான் அங்க போயிட்டேன். I have lost my time. I lost everything I had. ஆனா இன்னைக்கு I'm going to come back to God's word. அவனுடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க போறேன் என் லைஃப்ல. I want to get everything back. மூன்றாவது, where is your God? Where you also with Jesus? நீ இயேசுவோடு இருந்தவனா? உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் கேட்டே இருக்காங்க. என்னால என்ன பதில் சொல்றதே தெரியல. அவரை நான் டினை பண்ற நிலைக்கு நான் வந்துட்டேன். அப்படி சொல்றியா? Lift up a praise to God. When you worship him, நீ கர்த்தரை இன்னும் துதிக்கும் போது உன் கலங்கின ஆத்துமாவை ஆண்டவர் பலப்படுத்துவார். நீ இன்னும் துதிக்கும் போது கர்த்தர் நடுங்கி போன உன்னுடைய உள்ளத்தை தேவன் திடப்படுத்துவார். நீ கர்த்தரை இன்னும் துதிக்கும் போது உன்னுடைய பலவீனப்பட்ட எல்லா இருதயத்தின் நிலைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உறுதிப்படுத்துவார். Do you want to lift up a praise to him today? Lift your hands to God and give him some praise. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை மறந்தவனா இருக்கலாம்.
உம்மை விட்டு தூரம் போனவனா இருக்கலாம் ஆண்டவரே, உம்மை மறுதலித்தவனா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு உம்மை நான் துதிக்க போகிறேன், இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. Come on, lift up a praise to him. ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Come on everyone lift your voice to him, lift your voice to him, give him some praise. Hallelujah, hallelujah, hallelujah. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பாடுங்க, தேவகுமாரா. Sing it out with your voice. தேவகுமாரா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா. உடைந்த பாத்திரம் சொல்லுங்க, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன். ஓ ஹல்லேலூயா. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. ஹல்லேலூயா. உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா. பாடுவோம், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே உண்மையாய் உணர்ந்து சொல்லுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான். ஹல்லேலூயா. உறவாத என்ன நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. இயேசுவே பிழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. உண்மையா சொல்லுவோம், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா. Oh Jesus, Jesus, எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. இந்த காலையிலான என் லைஃப்ல என்னுடைய விசுவாசத்தை நான் இழந்துட்டேன், இது பலவீனப்பட்டுருச்சு.
நான் அவரை மறந்து சத்தத்தை கேட்காம சுத்திட்டு இருக்கேன். தேவனை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக என் நண்பர்களையும் உலகத்தையும் என்னோட டேலண்ட்ஸையும் நம்பி நான் வாழ போயிட்டேன். கர்த்தருக்கு செய்த நன்மைகளை நான் மறந்துட்டேன். ஆண்டவரை மறுதலிக்கிற லெவல்ல நான் போயிட்டேன். என்னையே பார்த்து நான் சபிக்கிற லெவலுக்கு நான் போயிட்டேன். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் உயிரோடு இருக்கேன், என்னை கடவுள் ஏன் உயிரோட வச்சிருக்காரு, அந்த லெவலுக்கு நான் போயிட்டேன். என் விசுவாசத்தை நான் வழிவிட்டேன். நான் உடைஞ்சு போய் வந்திருக்கேன். ஆண்டவருடைய விசுவாசத்தை இன்னைக்கு திரும்ப எழுப்பணும். அவர் எனக்கா ஜெபிக்கிறாருன்றதை நான் இன்னைக்கு உணர்றேன். I want to give my life to Jesus once again, to refresh my faith. என் உடைஞ்சு நொறுங்கி போய் வழுவி போய் கீழே விழுந்து நொறுங்கிட்டேன். விசுவாசத்தை ஆண்டவர் திருப்ப நிறுத்தணும் நான் விரும்புறேன். அதுவே உன் ஜெபமா இருக்குமா? Lift your right hand. I'm going to pray for you. As you lift your right hand, the Lord will make you realize that Jesus is praying for you. இயேசு உனக்காக இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உன் விசுவாசம் வழுவி போகாதபடி உனக்காக அவர் ஜெபிக்கிற சத்தம் பரலோகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உன்னோட பெயரை சொல்லி அவர் ஜெபம் பண்றார். பேதுருவே, பேதுருவே, உனக்காக நான் ஜெபம் பண்றேன்ப்பா, உனக்காக நான் ஜெபம் பண்றேன். உன் விசுவாசம் வழுவி போகக்கூடாது. நீ கடைசி நாள்ல நீ சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நீ சொல்ற நாள் மட்டும் உனக்காக ஜெபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Lift your right hand to God and say, revive my faith. என் விசுவாசத்தை எழுப்பும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். உண்மையில் உள்ள நம்பிக்கையில நான் ஒரு நாளும் நான் வழுவக்கூடாது, ஒரு நாளும் வழுவக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல பிதாவே, எங்களோடு பேசினதற்காக நன்றி. உதவாத எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். மறுதலித்த எங்களை நீர் மறுபடியும் அணைக்கிறீர். உம்மை விட்டு விலகி போய் எங்களை நாங்கள் நம்பிக்கொண்ட எங்கள் வாழ்க்கைகளை திரும்ப கட்டுகிறீர். இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவர் நீர். யோபுவை போல விசுவாசம் அலக்களிக்கப்பட்டு எங்கள் பிறந்த நாளையே நாங்கள் சபிக்கிற நிலைக்கு நாங்கள் போனாலும் எங்களை ஜெபத்திற்கு ஏவி இழந்தது எல்லாவற்றுக்கு பதிலாக இரட்டிப்பாக கொடுக்கிற நல்ல தேவனே, நம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருந்து எங்களை சித்தத்தின் மையத்திலே வைத்து வழி நடத்தி நம்முடைய கிருபைகளால் இடைக்கட்டி ஆசீர்வதியும். நன்மையினால் திருப்தியாக்கி வழி நடத்தும். பூரண கிருபைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you my friends. God be with you. சொல்லிட்டே போங்க, எனக்காக ஜெபிக்கிற ஒருவர் இருக்கிறார். He is praying for me. நானும் ஜெபிக்க போறேன். வேதத்தை திரும்ப எடுத்து வாசிக்க போறேன். நான் கர்த்தரை நல்லா துதிக்க போறேன். And my faith will get revived again. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-223-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.